இன்றைக்கி எடுத்துன தலைப்பு வந்து நன்றி உணர்வு. நன்றி உணர்வு அப்படின்னு ஒன்றவே கொஞ்சம் கஷ்டமான தலைப்புன்னு நீங்கள் நினைக்க முடியாது. ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். நன்றி அப்படின்றது வந்து இந்த வார்த்தைகளுக்குள்ளவே சிக்கிக்கின்னு இருக்கிற ஒரு வார்த்தை கிடையாது. தேங்க்ஸ் அப்படின்ட்டு போய் நம்ம பார்த்துக்கிறீங்களா, அது பேர் நன்றி கிடையாது. சில பேர் வார்த்தையே சொல்ல மாட்டாங்க, தேங்க்ஸ் கூட சொல்லிட மாட்டாங்க, நன்றின்னு சொல்லிட மாட்டாங்க, வேறு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, போயிட்டு வரேங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது உள்ளே ஒளிஞ்சிருக்கும் அந்த நன்றி. புரியுதுங்களா? நீங்கள் வண்டியில் யாரோ ஒருத்தர் ஏஜென்ட் போவீங்க, இறக்கி விடுவீங்க, போயிட்டு வரீங்க அப்படின்னுவாங்க. அந்த வெறும் போயிட்டு வரேங்க அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது உள்ள நன்றின்னு ஒழிஞ்சுன்னு இருக்கும். நன்றி உணர்வு அது உள்ளே ஒழிஞ்சுன்னு இருக்கும். நீங்கள் போய் வார்த்தை நன்றி உணர்வுன்னு ஒன்னே அது வார்த்தையில் போய் தேடக்கூடாது. ஓஹோ நன்றி சொல்கிறது எப்படி அப்படின்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறக்கூடாது, வார்த்தைக்குள்ளே தேடவே கூடாது. நன்றி உணர்வுன்றது உணர்வு, வார்த்தை இல்லை. முதல்ல நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். நன்றி என்பது ஒரு உணர்வு, அது ஒரு வார்த்தை இல்லவே இல்லை. அதை நீங்கள் வார்த்தைப்படுத்துனீங்கன்னா அசிங்கம். சொல்லிட்டோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுது. தேங்க்ஸ் அப்படின்னா நன்றி சொல்லிட்டோம், நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க, ரொம்ப ரொம்ப நன்றிங்க, பார்த்துக்கிறீங்களா, ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க, ரொம்ப ரொம்ப நன்றிங்க இப்படிலாம் சொல்லுவாங்க. பார்த்துக்கிறீங்களா? நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாம் சொல்கிறவங்க எல்லாம் சொல்லாத ஒரு வார்த்தையை யார் சொல்லியிருப்பாருன்னு கேட்டிங்கன்னா, போயிட்டு வரேங்க அப்படின்னு இருப்பார். பார்த்தீங்களா? அப்போ நான் வந்துட்டோமா, அப்போ நான் போட்டுமா அப்படின்னு சொல்கிறாரு பாருங்களேன். அது உள்ள இது அந்த நன்றி உணர்வு. எதில் இல்லை? வார்த்தையில் இல்லை. நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். நன்றி உணர்வு எதுக்குள்ள இல்லை? வார்த்தை இல்லை. நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நன்றி உணர்வை வார்த்தைப்படுத்துவதற்காக வேண்டி ஒரு புத்தகம் எழுதினேன். என்னுடைய முதல் புத்தகம் நன்றி உணர்வு தான். என்னுடைய முதல் புத்தகம் நன்றி உணர்வு தான். யார் மேலே யார் நன்றி சேர்த்து? இப்போ இது ஒரு பிரச்சனை தான். நன்றின்னா என்ன? முதல்ல நன்றி உணர்வுன்றது அப்புறமா. நன்றி எப்போ வரும்? நீங்கள் ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கின பேர், இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் மாட்டிக்கின பிறகு அந்த இக்கட்டிலேருந்து வெளியே எடுத்தால் நம்ம நன்றி சொல்கிறோம். அப்படி தான் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் மாட்டிக்கணும்னா அந்த இக்கட்டிலேருந்து நம்ம வெளிப்படுத்துகிற ஒருத்தருக்கு நம்ம என்ன செய்வோம்? நன்றின்னு சொல்லுவோம். இக்கட்டான ஒரு சூழ்நிலையிலேயே உருவாக்கி கொடுத்துட்டு இக்கட்டிலே மாட்டி விட்டுட்டு காப்பாற்றியும் விடுறான். நல்லா கேட்டுங்க. இக்கட்டான ஒரு சூழ்நிலையை அவனே உருவாக்கி அவனே இக்கட்டான சூழ்நிலை வெளிப்படுத்துறான். இது புரிஞ்சிச்சு என்ன பண்ணுவீங்க? நன்றி சொல்ல மாட்டீங்க. வெறுப்புணர்வு வரும் உங்களுக்கு. ஏண்டாடாய், நான் சும்மா தான் இருந்தேன், என்னை கூப்பிட்டு உள்ளே போட்டு 3 நாளாக ஜெயிலில் ரூமில் வச்சு பூட்டிட்டு சோறு தண்ணி இல்லாமல் ஆகிட்டு பசி நிறைஞ்ச பிறகு பிரியாணிலாம் எடுத்துன்னு வந்து கொடுத்து திறந்து வர விட்றியான்ட்டு நம்மளை உள்ள தள்ளணும். வேற ஒருத்தன் வெளியே இட்டுன்னு வந்து வேற ஒருத்தனா நம்ம என்ன செய்வான்? நன்றி உணர்வு கொள்ளும் தானே. ஏன்னா யாரும் ஒருத்தர் நமக்கு தீங்கு செஞ்சுட்டாங்க, இன்னொருத்தர் வந்து நம்ம என்ன செய்கிறாரு, அவர் தீங்கு செஞ்சவர் மேலே நமக்கு என்ன ஆகிடும்? வெறுப்பு வரும். இவர் மேலே நன்றி உணர்வு வரும். நமக்கு நல்லது செஞ்சார். இவர் இக்கட்டான சூழ்நிலை நிற்க வைக்கும் போதெல்லாம், கர்ணனுக்கு இக்கட்டான ஒரு சூழ்நிலை வரும்போது அர்ஜுனன் இல்லை துரியோதனன் என்ன செய்கிறாரு, ஒரு ராஜாங்கத்தையே கொடுத்து அவனையும் மன்னனா அரசனா அவனையும் மாத்துறாரு. அதுக்காக எது வரைக்கும் போயிட்டான்? மரணம் வரைக்கும். செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா. இல்ல கர்ணா, வஞ்சகன் கண்ணனடா, கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா. இல்ல பாருங்க, இது நன்றி உணர்வா? கர்ணனுக்கு இருந்தது நன்றி உணர்வு தானே. அப்போ அது போதுமா இருந்தா? அவ்வளோதானா? அறிவின் எல்லைக்கு ஏற்றபடி நன்றி உணர்வு மாறுது. அறிவின் எல்லைக்கு ஏற்றபடி, புரிதலுக்கு ஏற்றபடி நன்றி உணர்வு. விலங்குகளுக்கு நன்றி உணர்வு அவ்வளோதான். தாய் பாசம் பயங்கரமானது. எல்லா உயிரினத்துக்கும் தாய் பாசம் விளங்குனது. ஆனால் அந்த 5 அறிவு வரைக்கும் நன்றி உணர்வு கிடையாதுங்க. 5 அறிவு வரைக்கும் என்ன கிடையாது? மனிதனுக்கு மட்டும்தாங்க நன்றி உணர்வு. இது ஒரு பெரிய அதிசயம். நீங்கள் அதை புரிஞ்சுனீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. இது ஒரு தகவல் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. மனிதனுக்கு மட்டும்தான் என்ன இருக்குது? நன்றி உணர்வு இருக்குது. 6ஆம் அறிவு உள்ள மனிதனுக்கு மட்டும்தான் நன்றி உணர்வு இருக்குது. 5 அறிவு உள்ள இதுக்கும். நாய் நன்றி உணர்வுள்ள செய்தான்னா இல்லை. நாய் செய்வது நன்றி உணர்வு ஆகாது.
நன்றி உணர்வு அப்படின்னா ஏன் அது நன்றி உணர்வு இல்லைன்னா, அது வந்து இவன் நமக்கு பாதுகாக்கிறவன், நம்மளை பாதுகாப்பாக வச்சுப்பான், எப்போதும் இவன் நமக்கு தேவையானவன், நம்மளை புரிஞ்சுக்கணுவன், நம்ம பசிதாகத்தை புரிஞ்சுக்கணுவன், இவனை கூட நம்ம என்ன பண்ணிடணும், இருந்துக்கணும், பயணிச்சிக்கணுன்றது தான் அதோட நோக்கம். நாய் நன்றி உணர்வு அப்படின்லாம் கொள்ளுதுன்னா இனம் மற்றது அதெல்லாம் போய் என்ன பண்ணணும், இன்னொரு நாய் சேராது. ஒரு மனுஷன் பார்த்துன்னா திட்டுவான், நாயின்னு திட்டுவான். ஏன்னா அந்த நாயோட பண்பு நன்றி உணர்வுன்னு ஒன்று இருக்கிற மாதிரி இவங்ககிட்டே இருக்குது. ஆனால் இனத்தை சேர்க்காது நாய். இவனை கூட என்ன செய்யலை, இனத்தை சேர்த்துக்கல. என்ன மதிக்க மாட்டேன்டா, உன் பக்கத்தில் இருக்கிற நானும் உனக்கு தெரியலையே, போடா நாயை அப்படின்னு திட்டுறது என்னத்துக்கிடான்னா அதுதான். ஒரு மனுஷனை நாயேன்னு திட்டுறாங்க பார்த்தீங்களா, காரணம் இல்லாமல் திட்டல. என்ன இல்லை அதுங்க அவங்ககிட்ட இனப்பற்று, மனிதப்பற்றுன்னு ஒன்று இல்லை. இனம்னா நீங்கள் நினச்சக்கூடாது, எவ்வளோ பேஸ்ட்டு இவர் என்ன மதம் மரப்பெல்லாம் சொல்லிட்டு இனம்ன்றாரு. தமிழன் என்றொரு இனம் உண்டு, தமிழன் ஒரு மொழி உண்டுது, மனிதன் தான், மனிதன் பேசுகிற ஒரு மொழி தமிழ். தமிழ் உயர்ந்த மொழி, ரொம்ப காலத்துலேருந்து பேசினுக்கிறாங்க, டாப் 10ல் இருக்குது. அது இன்றும் பேசப்படக்கூடிய பழமை வாய்ந்த மொழியில் ஒரு மொழி எதிரானா தமிழ். ஏன்னா அது உருவாகினேங்கிறான் ஞானி. ஆனால் அவன் மொழி நீ கற்றுன்னு போய் பேசி கேட்டாகணும். ஒரு டிரான்ஸ்லேட்டர் வச்சு நீ கற்றுக்கன்றேன். நான் மாட்டேன், உனக்கு சௌகரியமாக இருந்தது. இப்போ என்ன பண்ண போகிறதில்ல. நீ புத்தி சொல்கிறவங்களாம் 10 காசு தர மாட்டேன்றானுங்கய்யா. இதுதான் பெரிய கூத்து. 10 ரூபாய் 20 ரூபாய் கொடுக்கணும், புத்தி சொல்கிறது இல்லை. இங்கே பெரிய கூத்து நடந்துருக்குது. இங்கே எனக்கு புத்தி சொல்கிறவங்களாம் யாருன்னா, துட்டு கொடுக்காம எதுவுமே பண்ணாதவங்களாம் எனக்கு புத்தி சொல்லுங்கிறான். கொடுவருங்கெல்லாம் புத்தி சொல்கிறதில்ல. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ செய்யுங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை பண்ணுங்க அப்படின்றவங்களாம் என்ன பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. புத்தி சொல்கிறார் ஒருத்தர், என்ன பண்ணுறது இல்லை அவரே. பாருங்க எப்படி இது கிழமை. இதுன்னா நன்றி உணர்வு அப்படின்னா என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, கொடுத்தல் மட்டுமே அங்கே நடக்குது. நன்றி உணர்வு என்பது தான் ஒரு மனிதனால் கொடுக்க முடிந்த ஒரு உச்சகட்டமான ஒரு விஷயம். நன்றி இல்லைன்னா நீங்கள் என்ன செய்ய முடியும்னா எல்லாத்தையும் நீங்கள் கொடுக்க முடியும். ஒரு துரியோதனன் அவனுக்கு மன்னன் கொடுத்தான், அதை கொடுத்தான், இது கொடுத்தான்றதெல்லாம் விசேஷமாக ஆயிடுச்சு. ஆனால் கர்ணன் கொடுத்து தான் என்னவாயிடுச்சு, விசேஷமாக ஆச்சு. இந்த கொடுத்தல் அப்படின்ற ஒரு விசேஷம், ஒரு உயர்ந்த பண்பு யார்கிட்ட வரும்னா, நன்றி உணர்வு உள்ள ஒரு மனிதன் கிட்ட இருந்து தான் அது வரும். நன்றி உள்ள மனிதன் மட்டும் கொடுக்கறது அத்தனை நல்லதாக இருக்கும். நன்றி உள்ள ஒரு மனிதன் செயல்கள் அத்தனை என்னவாக தான் இருக்கும், விசேஷமாக இருக்கும். உங்களுக்கு மட்டும்தான் நன்றி உணர்வு இருக்குதுன்றான். உங்களுக்கு மட்டும்தான், மனிதர்களுக்கு மட்டும்தான் இந்த நன்றி உணர்வு. இதை மேலும் அங்கே செய்யணும், நம்ம இதை வளர்க்கணும், இதை வாழ்த்தணும், பாராட்டணும். நன்றியோடு இருத்தல் அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து நன்றியோடு இருக்குதுன்னா அர்த்தம் புரியாமல் நிறைய பேர் வந்து விசுவாசம் அப்படின்ற பேரில் அடிமைகளாக மாறுதல் அப்படி தான் ஆயிடுறாங்க. நன்றியோடு இருத்தல் அப்படின்னா என்ன ஆயிடுறான், அடிமைகளாக மாறுறாங்க, நாய் மாதிரி. அது என்ன இல்லை, 5 அறிவு தான். அதுக்கு என்ன இல்லை, 6வது ஒரு அறிவு இல்லை. நீ நன்றியோடு இருத்தல்னா அடித்தல் கூட, கண்டித்தல் கூட நன்றி தான். இதை செய்யாதுன்றது கூட என்ன தான், ஏமாறா மன்னன் இடிப்பாறை போலே அப்படின்னு சொல்லி வச்சிருப்பான் வண்டுவன். எப்படி இருக்கணும், ஒரு மனுஷன் தப்பு செஞ்சான என்ன செய்யணும், இடித்து உரைக்கணும், அடித்து சொல்லணும், தம்பி நீ செய்யறது தப்பு, அண்ணா நீங்கள் செய்யறது தப்பு, இல்லை மச்சி செய்யறது தப்புடா, என்ன பண்ணாத, இது உனக்கு நல்லது இல்லைடான்னு சொல்றது கூட எங்கேருந்து தான், அவன் நமக்கு செஞ்ச நன்றிக்காக தான். அன்னைக்கு எனக்கு ஆபத்துலேருந்து காப்பாற்றிட்டு வா, இன்னைக்கு என்ன செய்ய போகிறான், ஆபத்தில் போய் மாட்டிக்க போகிறானே, அதனால என்ன செய்யாத, நீ அந்த செயலை செய்யாதன்னு. அது விட்டு அவன் செய்யறதெல்லாம் சரி நான் அவனை கூடவே, நண்பனுக்கு நண்பன், எதிரிக்கு எதிரி நண்பன், பாட்டு கேட்டுக்கிறீங்களா? அது மாதிரி ஒரு தத்துவங்கள்லாம் சொல்லி, இந்த குழப்ப தத்துவங்கள்லாம் நிறைய இருக்கும் நாட்டில். சௌகரியத்துக்கு பேசிக்கிது சினிமா டைலாக்லாம் எடுத்து வச்சு நீங்கள் பாட்டு நீங்கள் இப்போ கொஞ்சம் அனலைஸ் பண்ணிங்கன்னா 80 விழுக்காடு தப்பாக இருக்கும். விரோதின்ற ஒருத்தன் இல்லவே இல்லை. அவன் எப்படி விரோதி நண்பனா ஆகுவான்? ஏன் விரோதின்னு ஒருத்தன் உண்டானா? விரோதியா ஏன் ஆக்குனேன் அவனை? அவன் தான் நண்பன். ஏன்னா அவனை விரோதி ஆக்குனேன், போடா போலாம் போடா, யாரோ ஒரு போ என்ன பண்ணேன், என்ன மச்சுன்னா சின்னடா பேசுங்கடா, என்னடா இருக்குது, ஒன்றுமே இல்லை, வந்தான் காலேஜ் 4 வருஷம் வந்துட்டு ஓட்டுட்டு போகிறோம், என்னடா சண்டை கண்டியும் போ அப்படின்னா அவன் அப்படின்னா வருது இல்லை. அவன் எனக்கும் விரோதிடா, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்டாக இல்லைன்னா கெட்டு குடிச்சு வர போகிறதுக்கு தான் இது. அங்கன்னா இல்லை, நன்றி உணர்வுன்ற ஒன்று மேலும் அங்கே இல்லை. இப்போது நன்றியோடு இருத்தல் 5 வரைக்கும் இல்லை. ஏன் அது அம்மா என்ற சொல்ல வந்தேன்னு கேட்டால், தாய் அப்படி பார்த்துக்கும் அந்த குழந்தைய, ஆனால் அந்த குழந்தை அம்மாவை அப்படி பார்த்துக்காது. தாய் பருவம் எப்படி பார்த்துக்கும் அந்த குழந்தைங்கள, குட்டியை
அவ்வளோ விசேஷமாக பார்க்கும். குழந்தை பிறவிங்களாம் எங்கள் அப்பா காக்காவா நல்லா இளமையான காக்காவாக இருக்கும்போது எனக்கு புழுவெல்லாம் இருந்து வந்து டேஸ்டியாக ஊட்டினாரு. என்னை கூண்டில் அவ்வளோ பதமாக பார்த்துக்கினாரு. நான் பறக்க முடியாத போது டக்குன்னு கீழே வந்து அடி பிடிச்சி மேலே தாக்குனாரு. தூக்கி போய் என்னை மரத்தில் உட்கார வச்சார். என்னை நல்ல இடத்துல எடுத்து போய் பண்ணார். ஆளுங்க நடமாடாத இடத்துல எடுத்து போய் பறக்க விட்டார் அப்படின்னு காக்கா என்ன நினச்சின்னு பேசும் குட்டிங்களா. இல்லை இந்த அப்பா காக்கா சொல்லுமாடா, நான் உன்னை வந்து சின்ன வயசில் உனக்கு காலேஜில் சேர்க்கறதுக்கு நான் இன்னும் நான் பண்ணி உன்னை அதை பண்ணேன் மஞ்சள் சொல்கிற மாதிரி அப்பா காக்காங்கெல்லாம் சொல்லலாம். நானும் உங்கள் அம்மாவும் இந்த மழையில் அந்த குச்சி கடிக்காமல் எவ்வளோ கஷ்டப்பட்டு கூண்டை கட்டணும். எங்களுக்கு முள்ளை தான் கட்ட தெரியும், அதனால் முள் கடிக்காமல் நம்ம ரொம்ப 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 கஷ்டப்பட்டோம். இந்த மனுஷனுங்கெல்லாம் வேலைங்க தான் முள் வரான்னு வெட்டி வர போட்டானுங்க. எங்கள் அதுக்குன்னு ரொம்ப தூரம் பறந்து போய் வந்து கட்டி வச்சோம். உன்னை இப்படிலாம் காப்பாற்றணும். எவ்வளோ வயசான காலத்தில் இப்படி விட்டு போயிடுறியாடா கேட்க ஏங்க கேட்கல? ஏன் கேட்கல? அதெல்லாம் என்ன பண்ணிட்டோம்னா நமக்கு நன்றி ஒன்று இருந்ததுனால நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளை பெற்றவங்களாச்சே, நம்மளோட அம்மாவாச்சே, நம்ம மூதாதையராச்சே, நம்ம தாத்தா வச்சே, நம்ம ஆயா வச்சே, இங்கேருந்து தானே நம்ம வந்தோம். இவங்களை காப்பாற்றணுன்ற உணர்வு யாருக்கு இருக்குது? குழந்தைங்கிட்ட இருக்குது. இப்போ கட்டாயப்படுத்தணும். இவ்வளோ சம்பாஷணத்தை கொடு, இப்படி வச்சுக்கோ, இப்படி இரு, நீ அதை செய்யாது, அந்த கோயிலுக்கு போ, புள்ள போந்துச்சுன்னா மொட்டை அங்கே அடி. ஆர்டர் போடுறவங்கள வீட்டில் உட்காந்துக்கிறோம். நாம் நன்றி உணர்வோடு என்ன பண்ணுகிறோம் அவங்களுக்கு. ஆனால் அந்த ஜந்துங்களுக்கு என்ன இல்லை, இப்போ வயசான ஜந்துங்களுக்கு சரி என்ன செய்யுது, வந்து பண்ணுறதுமே ஒரு டப்பா மாதிரி பேக் பண்ணிடுமே. ஏன் அவங்க தீபாவளிக்கு வருவாங்களா? தீபாவளிக்கு வரப்போது கூட சொல்கிறாங்க இப்போவே ரொம்ப தூரமாக வச்சாங்க, ஏன் அவர் தங்கியே இருக்கட்டும் அப்படிலாம் அவரை சொல்லுதாச்சு. ஆமாம் அந்த பாரியை சொல்ல 30 வயசில் நீங்கள் குழந்தை அனாதையாக தாண்டா இருந்த, உன்னை தூக்கி வந்து நான் அவர் தான் நம்ம அனாதையாக தான் இருந்தோமா, உடனே நன்றி உணர்வு வருது. இப்போ திரும்ப வந்து வித்ரால் பண்ணி இப்படி வரான். நாம் என்ன செய்கிறோம், நினைவு கூர்ந்து நம்ம கிட்டேருந்து ஒரு உணர்வை வெளிப்படுத்துகிறோம். அது பேர் தான் நன்றி உணர்வு. நினைவு கூறுதல் நிமித்தமாக நம்ம என்ன செய்கிறோம், நன்றி உணர்வு சொல்கிறோம். வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்குது, இல்லை விசேஷமாக இருக்குது, இல்லை சிறப்பாக இருக்குதுன்னு என்ன செய்வோம், நன்றி சொல்லுவோம். துக்கமாக இருந்தாவோ, வேதனையாவோ இருந்தாவோ, வெறுப்பாகவும் இருந்தாவோ என்ன செய்வோம், வெறுப்பு உணர்வு கொள்வோம். ஒருத்தர் சிறையில் போட்டால் அவர் வெறுப்புன்றோம், ஜெயிச்சு வெளியே அமிச்சாக்கா புரிதல் நிமித்தமாக மாறுது. வெறுப்புணர்வும் நன்னுவோம். முட்டாளுக்கு இருக்கிறது வெறுப்புணர்வு தான். நீங்கள் எல்லா மனிதனும் முட்டாளாகிற எந்த மனுஷங்கிட்டையும் போய் பாருங்கள், வெறுப்போடு இருப்பான். முட்டாள்கிட்ட இருந்து என்னத்து நீங்கள் எதிர்பார்க்க முடியாது, நன்றி. ஆனால் அவங்ககிட்ட என்ன இருக்கும், வெறுப்பு இருக்கும். சும்மா சும்மா கரிஞ்சு விழுவான், எரிஞ்சு விழுவான், ஒரு மாதிரி பேசுவான், ஒரு மாதிரி இங்கே கோவமே படாத சினம் சேர்ந்தாரை கொல்லியெல்லாம் இங்கே தான் இதாக அர்த்தம். நீ முட்டாளாக இருக்கிற வரைக்கும் உன்னால் வெறுப்பாக தான் இருக்க முடியும். கோவப்படாதனா நீ என்ன காரணத்தில் கோவப்பட்டுனுக்கிற, நீ முட்டாளாக இருக்கிறதுனால தான் நீ கோவப்பட்டுனுக்கிற. உங்ககிட்ட இந்த முட்டாள்தனம் போயிடுச்சுன்னா நீ என்ன பண்ண மாட்ட, கோவப்பட மாட்டேன், வெறுப்பு அடைய மாட்டேன். 10 வாட்டி கேள்வி கேட்குறான் புள்ள குழந்தை நம்மக்கிட்ட, 20 வாட்டி பதில் சொல்கிறோம் நம்ம. ஆனால் நம்ம வயசான காலத்தில் ஒரு குழந்தைய கேள்வி கேட்டால் டென்ஷன் ஆகிடுவான். இது கூட தெரியாமல் இருக்கிறாரு இல்லை, இது கூட தெரியாமல் இருக்கிறாராமா. அப்பாவாயிட்ட இது கூட தெரியலையா, அப்பா அடுத்து பாட்டு வேற, அப்பா பாட்டு ரோலு வேற, அறிவு பாட்டு வேற, ரெண்டும் ஒன்றா இப்போ என்ன பண்ணக்கூடாது. நீ பெற்ற தொழில்நுட்பம் அனுபவம் உண்டு, அப்பா அந்த தொழில்நுட்பத்தை அனுபவத்தை பெறவே இல்லை, அப்பா அதை பார்க்கவே இல்லை. அதனால் அப்பாவோட அறிவும் ஒன்றும் இல்லை. நீ அறிந்து கொண்டதும் நீ அவர் அறிந்து கொண்டதும் வேற. அதனால் அப்பாவாயிட்டாருன்னா அப்பா இல்லாமல் ஆகிட மாட்டார். முட்டாள் அந்த அப்பா இருக்கக்கூடாது என்ன, முட்டாள் அப்பா இருக்கக்கூடாது என்ன, சட்டம் என்ன இருக்குதா என்ன? அப்பா வரதுக்கு முட்டாளாக இருக்கணுமா என்ன இருக்கணும், அவர் அப்பா இருக்கிறதுக்கு ஆம்பளையாக இருந்தால் போதும். ஆனால் அறிவுபூர்வமாக இருக்கிறதுக்கு புள்ள கூட அறிவாளியாக இருக்கலாம். அதுதான் கதை சொல்லி வச்சுக்கிறான். சிவன் முருகன் அப்படிலாம் சொல்லி தந்தைக்கு பாடம் சொன்னேன், ஆனால் அப்பனுக்கே பாடம் சொன்னேன். சூப்பையா இந்த நன்றி உணர்வுன்றது படித்து புக்கு வார்த்தைகளில் மிளங்குங்கிட்ட இது இல்லை. நமக்கெல்லாம் நன்றி உணர்வு வேணுமா? ஆனால் அதெல்லாம் நான்லாம் சொல்லி உங்களுக்கு வரதில்லை, உங்களுக்குள்ளவே அது இருக்குது. நீங்கள் மறைச்சி வச்சுக்கிறீங்க. எதை? நன்றி உணர்வை. நன்றி உணர்வை ஏன் நீங்கள் மறைச்சி வச்சுக்கிறீங்க? நிறைய பேருக்கு ஏன் அந்த நன்றி உணர்வு வெளியே வரல? ஞானத்தின் வெளிப்பாடு எது அப்படின்னா நன்றி கொள்ளுதல் தான். ஒரு மனிதன் ஞானம் அடைந்திருக்கிறார், யாரோ ஒரு ஞானி இங்கே இருக்கிறாரு அப்படின்னா அங்கே நன்றி இருக்குதுன்னு அர்த்தம். அங்கே என்ன இருக்குதுன்னு அர்த்தம்? ஒரு ஞானி இருக்கிறாரு அங்கன்னா என்ன இருக்குதுன்னு அர்த்தம்? நன்றி உள்ள ஒன்று அங்கே உருவாயிடுச்சு, நன்றி ஒன்று அங்கே இருக்குதுன்னு அர்த்தம். நன்றி சொல்கிறதுக்கு இல்லை, நன்றியோடு ஒன்று இருக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா அவருக்கு அதான் வேலை.
என்னன்னா நன்றியோடு இருக்கிறது தான் அவருடைய முழு பண்பே. அவருடைய ஒட்டுமொத்தமான உணர்வே எதுடான்னா நன்றி தான். இப்போது ஏன் ஒரு குருக்கு ஒரு மகானுக்கு வாழைப்பழம் வாங்கிப்போ, துட்டு வாங்கிப்போ, காசு கொடு, இல்லை ஏதோ ஒன்று கொடுத்தல் நல்ல பொருளாக கொடு, சிவயோகிக்கு திணையத்தினைமாச்சும் கொடுன்னு சொல்லி வச்சு போகிறான். மாட்டுக்கு ஒரு கையுறை கொடுக்குற, அதுக்கு இது கொடுக்குறேன்னா ஒரு யோகிக்கு என்ன பண்ணு, கொஞ்சம் கூட்டுறா அப்படின்றான். ஏன்டா கொஞ்சம் கூட்டுறான்னா, ஆனால் அவ்வளோ இல்லாமல் இருக்கான். நிச்சயமாக நீங்கள் கொடுத்து தான் நான் வாணுன்ற அளவுக்கு சத்தியமாக என்னை கடவுள் வச்சில்லை. என் தேவைகளும் அப்படி இல்லை, என் தேவைகளும் அப்படி. ஆனால் நான் சொல்கிறேன், நான் மைக்ரோ மேக்ஸ் வச்சுக்கிறேன், எனக்கு அது வச்சுக்கிறேன், எனக்கு அப்படி பண்ணு இப்படி பண்ணு நான் சொல்கிறேன்னா, கொடுக்குற பண்பு உங்ககிட்ட இருக்கணும், வளர்க்கணும். நீ அப்போ தான் என்ன பண்ண முடியும், பெற முடியும். கொடுக்குற பண்பே உனக்கு இல்லை, பெற முடியுமா? நீ ரொம்ப கவனமாக இருக்கிற, வரத்தும் கவனமாக தான் இருக்கும். ஏன் உன் வாசல் எல்லாமே ரெண்டு பக்கமும் எப்படி இருக்குது, ரொம்ப கவனமாக வச்சுன்னுக்கிற, ரொம்ப நெருடலானதாக இருக்குது. நீ விசாலம் பார்த்தினா தானே உள்ளே வரும், போயிட போகுதுன்ற. டேய் உந்து இல்லையேன்ற நான் என்ன உந்தே இல்லையாடா, கொடுக்கறதுக்கு உண்டா எதனா இருக்குது? நான் சொல்றது உன்னை மீட்டெடுக்கிறதுக்கான ஒரு விஷயத்த நான் என்ன சொல்றேன், எதுக்கான ஒரு விஷயத்த நான் உனக்கு கொடுக்க போறேன், உன்னையே மீட்டெடுக்கிற ஒரு விஷயம் தானே. நீ கொடுக்கறது என்னத்த கொடுக்க போறேன்னா, இங்க உதவாத ஒன்று இருக்குது பாரு, இங்க சம்பாதிச்சுதான் நீ சொல்லுகிறே, அதை தான் நீ கொடுக்க போற. கொடுக்க தேவை அழியக்கூட ஒண்ணு, நான் கொடுக்க தேவை அழியாத ஒண்ணு. பிச்சை புகினும் கற்கை நன்றேன்னு ஒருத்தி சொல்லிட்டு போகிறார். அந்த அக்கா நிறைய உண்மையை சொல்லிட்டு போகிறாங்க. பிச்சை புகினும் கற்கை நன்றே என்னடா இது, என்ன இங்க பெறுவது அத்தனையும் பிச்சைடா. சம்பாதிச்சேன்னு சொன்னுகிறே அத்தனை என்னதான் பிச்சை தான். அது போனாலும் பரவாயில்ல கத்துக்கிடான்றான். இவன் பிச்சைக்காரனான பேரு கூட கத்துக்கிடான்னு சொல்றான் ஸ்கூலுங்கள்ல. இப்போ அதுதான் இப்போ போய் அது பேருக்கு அது கல்வியே இல்லைன்ற நான். அது என்ன இல்லை, கல்வியே இல்லை. அவங்க சொன்ன பிச்சை புகினும் கற்கை நன்றேன்றது வேற அர்த்தம். இவன் பிச்சைனா எடுத்து போய் என்ன பண்ணுகிறான், இப்போ பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு எடுத்து போய் காசு கொடுக்குறான், அவன் வியாபாரம் பண்ணுகிறான். அவர் என்ன பண்ணு, முதல்ல சாராய வியாபாரம் பண்ணியிருந்தவங்களாம் இப்போ என்ன பண்ணுகிறானுங்க, ஸ்கூல் வியாபாரம் பண்ணுகிறானுங்க. அது என்ன இல்லை, அது கல்வி, அது கல்வி ஆகாது. கல்வின்னா கரை உண்டு, கசடு இல்லாத கற்றுக்க முடியும். கல்வி எப்படி இருக்குது, கசடர கற்றக்கூடியதாக இருக்குது. மொழி கல்வி ஆகாது. ஒரு மொழி அறிவுன்னா இல்லை, கல்வி அறிவு ஆகாது. நீ ஆங்கில புலமை பெற்றிருக்கலாம், நீங்க இந்தி புலமை பெற்றிருக்கலாம், நீங்க தெலுங்கு புலமை பெற்றிருக்கலாம். இந்த உலகத்தில் இருக்கிற 4000 சில்லற மொழிக்கு மேல நீங்க என்ன பண்ணிருக்கலாம், புலமை பெற்றவராக இருக்கலாம். அது என்ன ஆகாது, கற்றலாக ஆகாது. எது கற்றல் அப்படின்னா கசடர கற்றல். நன்றி உணர்வோடு உன்னால வாழ முடியும்னா நீ கத்துக்கணும். எப்படிங்க நன்றின்னா, உட்காந்துக்கிற சேர் சொல்ல தேங்க்ஸ், சேருக்கு சொல்லுப்பா இவன் தேங்க்ஸ். அது அவங்க 2 பேருக்குமே உள்ள உறவு. வெளியாருமே தெரியுமா, நான் தெரியாது. ஆனால் அவங்க 2 பேரும் அப்படி உறவாடுங்கிறாங்க. ஒரு கிளாஸ், ஒரு டீ, ஒரு புல் சொல்லுவான், ஒரு அது தர நடக்கிற இடம், பார்க்குற இடம், நீ பாரு என்னன்னு அது லவ் பண்ணோம், இவர் பார்ப்பாரு. 2 பேருக்குள்ள அப்படி உறவு இருக்கும். உனக்கும் எனக்கும் விஷயத்த பொறுக்கும்னா, நீங்கள் எங்கேயோ இல்லாத ஒன்றுக்கிட்ட இல்லை, இது சுற்றி இருக்கிற அத்தனை பொருள் அவங்ககிட்ட வேற மாதிரி நடக்கும். உங்ககிட்ட வேலை செய்கிற ஒரு ஃபோனு அவங்ககிட்ட போனால் வேற மாதிரி வேலை செய்யும். நீ சாப்பிட்ற ஒரு சாப்பாடு அவங்ககிட்ட போனால் வேற, நீ செய்யற ஒரு செயல் அவன் செஞ்சா வேற. நீ இங்க உட்காந்து பேசி பாரு, தெரியும்ன்ற நான் தெரியும்ன்ற. இங்க உட்கார்ந்து பேசிக்கிற உனக்கு நன்றி உணர்வு வந்துச்சுன்னா அவன் பேச்சு வேறங்க. ஒரு மனிதனுக்கு நன்றி உணர்வு வந்துச்சு அப்படின்னு சொன்னா அவன் கத்தி வேற. கூரான கத்தி கூட எப்படி இருக்கும், அவனுக்கு வேற ஒரு தளத்துல இயங்கும். பார்க்குறவங்களுக்கு போனா அது கத்தியா இருக்கும், ஆனா அந்த கத்தி எப்படி செயல்பட்டு இருக்கும், வேற மாதிரி செயல்படும். ஏன் அவருக்கு வேற ஆயிடுச்சு, நன்றி உணர்வு. இப்போ இந்த நன்றி உணர்வுன்றது எப்படின்னு கேட்டால் நான் சொல்லி நீங்கள் வாங்கிக்கிங்க ப்ளீஸ், நீங்கள் கோவப்படுங்க அப்படின்னா கோவப்படுவீங்களா? ஒரு கால் உள்ள கோவம் தான் வரும். ஒரு கால் உள்ள உங்களுக்கு என் மேலே வெறுப்பு இருந்தால் இது ஒரு சந்தர்ப்பமாக மாற்றிக்கலாம். கோவப்பட்டால் வேலைக்கு உதவி அடிச்சிடுவான்ற மாதிரி நிலைமையில் நாங்கிறேன். ஒரு வேளை கோவப்பட்டால் இதோட ஒரு கட்டாயிடுமோன்ற பயத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. கோவப்படுங்கன்னா கோவப்படுவீங்களா? சிரிக்க தான் செய்வீங்க. ஏன் கோவமே வராது. ஒரு கால் நான் அசிங்கமான வார்த்தைகள்லாம் சொன்னேன், கோபம் வரும். அசிங்கமான வார்த்தையாக நீங்கள் நினைக்கும் போது தான் அந்த வார்த்தையில் இருக்கிற அசிங்கம்லாம் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா, அசிங்கத்துக்கு அப்பாலமாக இருக்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா, நல்ல வார்த்தைக்கே கூட கோபம் வரும். எப்படி நல்ல வார்த்தையை கோபமாக சொல்லும்போது கோபம் வரும். யாருக்கு அப்படின்னு கேட்டால் நன்றி உணர்வு உள்ளவங்களுக்கு. ஏன்னா என்னை பிடிச்சி போட்டு ஜெயிலில் போட்டு திரும்ப நீ தான் விடுதலை செய்ய போகிற,
அப்போ நான் என்ன பண்ணுறேன்? உடனே என்னை சிறை தள்ளும் போதே நான் என்ன செய்யணும்? பாதுகாத்துக்கணும். அதுக்கு தான் எனக்கு கோபத்தை குத்து வச்சுக்கிறான் கடவுள். எனக்கு ஏன் கோபத்தை குத்து வச்சுக்கிறான்? 8 குணம் எனக்கு ஏன் குத்து வச்சுக்கிறான்? என்னை பாதுகாத்துக்கிறதுக்கு. ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னை தானே பாதுகாத்துக்கிறது தான் 8 குணம் குத்து வச்சுக்கிறான். இதுல கோவப்படாதுன்னு 3வது ஆள் சொல்றானே, யாரை பாதுகாத்துக்கிறதுக்கு சொல்றான்? அவரை பாதுகாத்துக்கிறதுக்கு சொல்றான். இந்த ரகசியம் உனக்கு புரியலன்னா நீ என்ன பண்ண மாட்ட? கோவப்படாம தான் இருப்ப. ஏன்னா கோவப்படாது நல்லதுன்னு எல்லாம் ஊரெல்லாம் சொல்லி திரிறாங்க. நீ என்ன பண்ண? கோவப்படுன்னே நான் சொல்றேன். ஆனா இங்க கோவப்பட முடியாது உன்னால. ஏன்? நான் என்ன சொல்றேன்? உன்ன கோவப்படு, கோவம் நல்லது. ஏன் உனக்கு கோவம் இங்க வரமாட்டேங்குது? இங்க வேலைக்கு ஆகாது, நிறுத்து போயிடும். உன் கத்தி இங்க வந்தா மங்கிடும். உன் கத்தி என்ன ஆயிடும்? இங்க வந்தா மங்கிடும். ஏன்? என்ன இல்லை, காற்றை வெட்ட முடியாது. நீ ஆணவத்துக்கு ஆணவமா நிக்கலாம். ஆணவம் மற்றவங்கிட்ட போய் என்ன நிற்க முடியும்? ஒரு ஆணவம், நான் தாண்டா பெரிய ஆளுன்னு ஒருத்த சொன்னா நீங்க என்ன செய்யலாம்? ஆணோட பெரிய ஆளுன்னா என்னை விட ஒரு சின்ன ஆள் இல்லைன்றான் ஒருத்த. அவங்ககிட்ட போய் நீங்க என்ன பண்ண முடியாது? இல்லை சார், என்னை விட சின்ன ஆள் இல்லை நீங்க சொல்றீங்கன்னு வச்சுக்கோ. அப்படியா அப்படின்ட்டு அவன் ப்ரூவ் பண்றான். நீங்க உடனே என்ன ஆயிடுவீங்க? பெரிய ஆள் ஆயிடுவீங்க. ப்ரூவ் பண்ண போறேன்னு உடனே நீங்க என்ன ஆயிட்டீங்க? சின்ன ஆள் என்ன செய்யக்கூடாது? ப்ரூவ் பண்றதுக்கே முற்படக்கூடாது. பாருங்க, ஒரு சின்ன பதில் நீங்க நடிக்கும் போது மாறிடுது. ஆணவம் மட்டும் போயிட்டேன்னு நீங்க நடிக்க முடியாது. ஆணவம் மட்டும் போயிடணும். நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. என்ன பண்ணிடணும்? ஆணவம் இல்லாம ஆயிட்டங்க அப்படி சொல்றது கிடையாது. அது உண்மையிலேயே ஆணவம் இல்லாம ஆயிடணும். அந்த மாதிரி நன்றி உணர்வு என்ன இல்லை, வார்த்தை இல்லை. இப்போ இந்த நன்றி உணர்வு உனக்கு எப்போ வரும்னா புரிதல் நிமித்தமாக மட்டும்தான் வரும். 5ல் இருந்தா புரியாத உனக்கு 6ல் புரியுதுன்றது உன் இயல்பு பண்பா இருக்கிறதுனால நீ என்ன செய்யற? நன்றி உணர்வு உனக்குள்ள இருந்து ஆட்டோமேட்டிக்கா மேலோங்குது. அது இந்த சமூகம் வேற மாதிரி பயன்படுத்தினுக்குது. எப்படி கர்ணனை துரியோதனன் பயன்படுத்தினானோ அப்படி. அந்த கதை முழுசும் அந்த வியாசர் என்ன சொல்லுவார்? கண்ண உபாசா அப்படின்னா படிக்கூடாது. பட் நீங்க படிச்சீங்கன்னா வியாசர் உபாசானே படிக்கணும். கண்ணன் சொன்னா என்ன பண்ணக்கூடாது? சொல்லக்கூடாது. ஏன்னா அது சொன்னவர் யாரு? வியாசர் சொன்னார் தான் நீங்க ஊரெல்லாம் போய் சொல்லி தெரியணும். இனிமே பட்டு கண்ணன் சொன்னார்னா நீங்க என்ன அர்த்தம்? இல்லை, என்னை சரியா புரிஞ்சுக்கல, நான் பேசுறது சரியா கேட்கல, நீங்க அப்ப என்ன பண்ணல, சரியாக ஒன்றை புரிந்து கொள்ளவே இல்லை. ஒரு சுஜாதா கதை எழுதுறாருன்னு வச்சுங்க கட்டுரையில. அந்த கட்டுரையில யார் சொன்னார்னு சொல்லுவீங்க? சுஜாதா சொன்னார் தானே சொல்லுவீங்க. கட்டுரை உள்ள கதாபாத்திரம் சொன்னது நான் சொல்லுவீங்க. ஆனா நீங்க இன்னும் கூட அந்த பண்பு மாறாம ரஜினி செஞ்சாரு, கமல் செஞ்சாருன்னுக்கிறீங்க. சத்தியமா இல்லை, அங்க இருக்கிற டைரக்டர் தான் பண்ணுகிறாரு. அந்த நல்லா பார்க்கலாம். விஜயகாந்த் நீ இடுப்பை பார்த்தேன்னு பேசிட்டு இருப்பாங்க. யார் எழுதுறானோ அவன் அப்படியே அதில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அவன் படத்தை போய் பாருங்களேன், அது தெரியும். அவன் பேசுறது அப்படியே இதில் இருக்கும். அதெல்லாம் நீங்க உஷாரா கவனிக்கணும். நீங்க நான் சொல்லிட்ட பேருனா நீங்க என்ன செய்யணும்? என்னடா இருந்தாலும் இடுப்பை பார்த்தேன்னா இவர் விஜய் பேசுற மாதிரி இருக்காது. அந்த டைரக்டர் பேசுறது அப்படியே எக்கோ ஆயிருக்கும் அவங்க கிட்ட. ஏன்னா அவனே என்ன படமும் நடிச்சுக்கிறான். இப்போ அந்த டைரக்டரே அவன் நட்சத்திரம் போய் பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆஹா ஆமாம் தானே. இந்த மாதிரி நுட்பமாக பார்க்குற அறிவே உங்களுக்கு வரணும். சராசரியாக ஒரு விஷயத்தை பார்க்கும்போதே எப்படி பார்க்கணும்? கொஞ்சம் நுணுகி பார்க்கணும். இப்படி நீங்கள் சரியாக பார்க்க கற்றுக்கினே வரும்போது உங்களுக்குள்ளன்னா அவனு கேட்டிங்கன்னா மேலோங்கி அறிவு நல்லா மேலோங்கி அறிவின் உச்சம் எதிரான நன்றி உணர்வு. ஒரு மனிதன் முழு அறிவாளி ஆயிட்டான், நான் எதிரான்னு கேட்டீங்கன்னா அவன் நன்றி உணர்வாக மாறிட்டான். அவன் என்னவா மாறிட்டான்? நன்றியா மாறிட்டான். என்னத்துக்குடா இந்த பூமி உன்னை படைச்சது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் ஒருத்தர் ஒரு பதில் சொல்லுவாங்க தானே, ஆளாளுக்கு ஒரு பதில் சொல்லுவாங்க. என்னதுன்னா இன்பமாக வாழ்கிறதுக்கு தான். இதுதான் சராசரி மனுஷனோட பதில். அதுதான் நான் வந்து ஆனந்த வாழ்வுலையும் போதிக்கிறேன். உங்களுக்கு கிளாஸ்லலாம் நான் டீச்சர்ஸாக சொல்லணும் வருத்தம் அதுதான். இன்பமாக வாழ்ந்தால் தான் நீங்கள் நன்றி உணர்வு சொல்லுவீங்கன்றதுக்கு தான் நான் இன்பத்தில் நிறுத்துறேன். ஏன்னா நன்றி உணர்வு என்ன பண்ணணும்னா இன்பமாக வாழ்கிற மனிதன் மட்டும்தான் என்ன செய்ய முடியும். இவ்வளோ தூரம் நந்து போயிருந்தா காலெலாம் வலிச்சிருக்குமே, இந்த மனிதன் நம்மளை ஏற்றின வந்துட்டானே, நம்மளை விட்டானேன்றதுக்காக வேண்டி நான் தேர்ந்தெடுத்து வார்த்தை முட்டி என்ன சொல்லுவார்? போயிட்டு வரேங்க. ஒரு காலம் அவர் தேங்க்ஸ் கூட சொல்லலாம். அதுக்கு தேங்க்ஸே சொல்லக்கூடாதுன்னு ஒன்று சட்டம் கிடையாது. அவர் தேங்க்ஸும் சொல்லலாம், நன்றியும் சொல்லலாம். வேறு என்ன வந்து சலாமாட்டா ஏதோ ஒரு அவங்கவுங்க மொழியில் அவங்கவுங்க என்ன ஒன்று வார்த்தைப்படுத்த கூட படுத்தலாம். ஆனால் வார்த்தையை மீறி அது இருக்கும். வெளிப்படுத்துறதுல தான் அது தெரியும். அது எப்போ புரியுன்னா நீ அந்த மாதிரி நன்றி உணர்வு உள்ள ஒரு சந்தர்ப்பத்தை சந்திச்சிருந்தாக்கா, உன்னை யாருன்னா ஆபத்தில் பேரிடரில் உன்னை காப்பாற்றிருந்தா என்ன ஆகும்? அந்த நன்றி உணர்வு உனக்கு புரியும். அப்போது நன்றி உணர்வு கொள்ளுதல் அப்படின்றது என்ன பண்ணுறதில்ல, யாரோ ஒரு குரு கூப்பிட்டு வச்சு நன்றியா இருப்பா,
வந்துக்கிறியா 10 காசு கொடு, 1 ரூபா கொடு, 100 ரூபா, நான் பிச்சை எடுக்காத. இது நன்றியாகிறியா? என்ன பண்ணேன்? இந்த காசு போடு. என்னையா ஒரு நன்றியே இல்லையாப்பா? ஒரு இவ்வளோ நேரம் கத்தின்னு ஒரு 10 ரூபா போடக்கூடாதான்னா இந்த கிழக்கு தடி டான்ஸ் ஆட்டு காசு கேட்குறானே இல்லை? வயிற்றுக்காக மனுஷன் இங்கே கைத்தில் ஆடுறான் பாரு, ஆடி முடிச்சு இறங்கி வந்தா அப்புறம் தான் அண்டா சொரு அப்படின்ட்டாடியே. நான் அன்போடு சொல்லுறதை கேட்டு உன் அத்தனை திறமையும் காட்டு. அந்த ஐயாவை கேளு, அம்மாவை கேளு, ஆளுக்கு ஒன்று கொடுப்பாங்க. பிச்சை எடுக்கிறது அது மாதிரி பிச்சை எடுக்கிறது இல்லை. இது நன்றி உணர்வுன்றது என்ன பண்ணுறது? வாங்கிறது இல்லை, கொடுக்குறது. இப்போது ஒரு நன்றி உணர்வு உள்ள ஒரு மனிதனுக்கு நீ கொடுத்தியா, நான் என்ன ஆகுவான்? நீ கொடுக்கத்தான் சுவைக்கிறான். எப்படி சுவைப்பான்? யாருக்கு நன்றி சொல்லுவான்னு நினைக்கிறீங்க? இல்லவே இல்லை, இறைவனுக்கு நன்றி சொல்லுவான். உன்னால் இறைவனுக்கு நன்றி சொல்ல முடியாது, ஏன்னா உனக்கு தெரியாது. நீ பக்கத்து வீட்டுக்காரன், அவன் டேரெக்டாக அவங்க வீட்லேயே வந்துங்கிறான். அவனுக்கு கொடுத்தா என்ன ஆகுது? அது அதனால தாங்க கொடுக்க சொல்லிடுறாங்க. சிவயோகி கொஞ்சோண்டு கொடுறா நல்லா இருப்பேன்ட்டு. என்னென்னவோ பண்ணுகிறியே, என்னென்னவோ அங்கே போய் நான் போவேன், எனக்கு குலதெய்வம் கோயில் இது, நான் மாங்காவுக்கு போனேன், மடையினுக்கு போனேன். இங்கே என்னடா பண்ணுகிற இடியட்டு இல்லை? அதான் என் பிரச்சனை. எனக்கு டென்ஷன் ஆகுது. இப்போ என்னென்னவோ சொல்கிறாங்க, என்ன இங்கே வரான், என்ன ஒன்றுமே செய்ய பண்ணுறான், அப்படியோ வரான் சைலண்டாக. என்னவோ இன்னும் இதெல்லாம் பர்ஃபெக்ட்னஸ் ஒன்றும் புரியல எனக்கு. இல்லை அதுவா பர்ஃபெக்ட்னஸ்ஸு? அப்போ என்னன்னா கொடுத்தலோ கேட்டலோ போகிறதலோ வளர்த்தலோ ஒழுக்கம் என்பது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அது பேர் இல்லை. அது பேர் பணிதலும் இல்லை. கால் ஒருத்து அப்படிலாம் கூட பணிதல் இல்லை. கட்டிப்பூச்சி ஆகணும்னு வந்து இருமாப்பா நிற்கிறது கூட பணிதல் இல்லை. அது கூட என்ன ஆகிடுது? என்னை கவனி, என்னை பார்ன்னு ஆகிடுது. லவ் அது அப்படி வரணும் உனக்குள்ள, ஊற்று எடுக்கணும் உனக்குள்ள. என்ன இன்னும் உனக்குள்ள ஊற்று எடுக்கணும். இல்லை ஊற்று எடுக்க வைக்கணும். ஊற்று எடுக்கணும் அல்லது ஊற்று எடுக்க வைக்கணும். நன்றி உணர்வை மேலோங்க செய்யவே வேணாங்க. உங்கள் ஆணவத்தை, உங்கள் திமிரை, உங்கள் அறியாமையெல்லாம் எடுத்துனே இருந்தீங்கன்னு வச்சிங்களேன், உங்ககிட்ட மிஞ்சி நிற்க பொறுத்த நன்றி உணர்வு மட்டும்தான். ஏன்னா கையில் என்ன கொண்டு வந்தோம் கொண்டு செல்ல புரிஞ்சிச்சு உங்களுக்கு. இப்போ இருக்கிறது அத்தனையும் என்ன தான்? சுகம்தான். நான் எதுவுமே எடுத்துன்னு வரல, எந்த எதுவுமே இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சிச்சுங்க. நம்ம சும்மா வந்துக்கிறோம், ஜஸ்ட்டு ஒரு பீயிங் தான். எல்லாமே இங்கே கொடுத்துக்கிறான். சின்ன சின்ன பேனா, ஒரு முடி, விஷயம் தானே. அப்போ விஷயமா ஆயிடுச்சு. எல்லாமே விஷயமா எப்போ ஆகும்? புரிதல் நிமித்தமாக தான் ஒன்று ஒன்றும் விஷயமா ஆகும். இல்லைன்னா உனக்கு இந்த கேமரா இல்லை, பெரிய கேமரா வாங்கி கொடுத்தா கூட இதுதானே. ஒரு பென்சில் கொடுத்தாவே தேங்க்ஸ் சொல்ல போனியும். எப்போ? எதுவுமே எந்திரணும் போது. அது மாதிரி எனக்கு கொடுக்குறவங்களாம் ஆகிட்டாங்க. நான் என்ன செய்யறதுலன்னு கேட்டிங்கன்னா ரகசியமாக எழுதுக்குது. நன்றியெல்லாம் நான் என்ன செய்யறதுலன்னு கேட்டால், அப்பா எனக்கு வந்து இவர் இவ்வளோ கொடுத்தாரு, அவர் அவ்வளோ கொடுத்தாரு. என்ன ஆகிட்டு நான் இந்த மாதிரி இடத்துல வந்து சொல்கிறேன்னு வச்சுங்களேன். ஓ இவர் எல்லாத்தையும் கேட்குறாரு போல இது, அவர் அதை கொடுத்தாரு, இவர் கொடுத்தாருன்னா நீ என்னடா கொடுத்தாருன்னு கேட்குற மாதிரி ஆயிடுது இல்லை? உண்மையிலே உங்ககிட்ட இல்லாமல் இருக்கலாமே, என்ன தெரியும்ல? எனக்கு தெரியாது சத்தியமாக உங்ககிட்ட எதுவுமே இருக்கலாம். நடிப்பான் பணக்கார மாதிரியே, பைக்கெலாம் வச்சுன்னு சுற்றி கடன் வாங்கி வச்சுட்டு வசதியான மாதிரியே நடிச்சுன்னு நிற்பான். கரெக்ட் தானே? பார்க்கறதுக்கு அப்படியே பணக்காரன் போகிற மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் உள்ள ஒரே போலு. என்ன செய்யுது? அவனால் போய் கொடுக்க முடியும்ல? அப்போ அவன் என்ன ஆக முடியாது. ஆனால் நீ இன்னும் போல போயிடுவியே, நடிக்கிறதுக்காக நீ என்னென்னவோ செய்யறியே. அதே மாதிரி இங்கே கொடுத்தா நடிச்சிருக்கலாம். நான் சொல்லிட்டேன், திருடின்னு வந்து என்ன பண்ணலாம்? ஒரு வாழைப்பழத்தை திருடின்னு வந்தீங்க, நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா? வாழைப்பழம் அதன் சுவையை மாற்றிடுமா? எப்படி இருக்கும் வாழைப்பழம்? வாழைப்பழம் தானே. திருடின வாழைப்பழம், திருடாத வாழைப்பழம். வாழைப்பழத்துக்கா? திருடன் நீ, சாப்பிட்றது நான் எதை சாப்பிடுவேன்? வாழைப்பழத்தை தான் சாப்பிட்றேன். நீ திருடலன்னு எனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. அந்த வழி உனக்கு. நீ எப்படி கஷ்டப்பட்ட போறான்ன்றது எனக்கு தெரியாது. ஆனால் நான் என்ன செய்வேன்? இந்த மனிதன் எனக்கு கொடுத்தானே வாழ்வையும் தானே சொல்லுவேன். நீ அதனால என்ன ஆவேன்? நீ திருடி என்ன செய்ய போற? ஏதோ இந்த உலகத்தில் என்னென்னவோ சேர்த்து பணக்காரன் ஆகி பேங்க் பேலன்ஸ்லாம் இதில் வச்சு பெரிய கொடி சொன்னாய், 10 அடுக்கு மாடி கட்டி என்னென்னவோ பண்ணிட்டையா, என்ன ஆப்பற இறுதியா சாவணும். சத்த பேருக்கு எங்கேயோ போறியே, அது நீ இங்கே தெரிஞ்சுக்கிறேன்னா விசேஷம் இல்லையா? உனக்கு விசேஷமா இல்லையா? வாழ்நாள் எதுக்குன்னு தெரிஞ்சுக்கிறியா? அது விசேஷமா இல்லையா? ஏன்டா நீ யாருன்னு தெரிஞ்சுக்கிறது உனக்கு விசேஷம் இல்லை? ஒரு மனிதன் தன்னை தானே தெரிஞ்சது ஒரு விசேஷம் இல்லை. அதுக்காக செலவு பண்ணுறது அதுதானே முதல் செலவாக இருக்கணும்.
ஒரு மனிதன் யாருக்காக முதல்ல செலவு பண்ணினா, அப்புறமா தானே மற்றவங்களுக்கு செலவு பண்ணா. அப்போ உனக்காக நீ செலவு பண்ணுறதுனா இது பண்ணுறதுனா, அப்போது நன்றி உணர்வு கொள்றதுன்றது வந்து உன்னோட இருக்கிற ஒரு பண்பு. நன்றி உணர்வு என்ன செய்யணும், நன்றி உள்ளவங்கிட்டலாம் போய் பழகிப்பார், நீ வந்து கொடுத்துப்பாரு, நன்றி உணர்வு வரும். அப்புறமா நீ என்ன ஆகுவ, நன்றி உணர்வுனா மாறுவேன். அதுக்கு தான் கொடுக்க சொல்லிக்கிறான். நான் கொடுக்கவே மாட்டேன், நன்றி உணர்வே வராது, ஞானமே இல்லை. என்ன வராது, உன்னை கொடுக்குறேன். நீ டைம் யாருத எந்த இப்போ உன்னுடைய 6 to 9 ஏன் டைம் ஆயிடுச்சு, உன் டைம் ஆகுது, கொடுத்துட்டு அங்கேயே. டைமை விட வேல்யூவான ஒன்று இருக்குதா, டைமை விட வேற எதனா வேல்யூவான இருக்குது நீங்க நினைக்கிறீங்களா? காலத்தால் செய்த உதவி சிறிதெனினும் ஞானத்தால் மான பெரியது. இந்த உலகத்தை விட ரொம்ப பெருசுடா டைமு கிடைக்குதுன்றான். தாகம் எடுக்கும்போது தண்ணி வேணும், அப்போ இல்லைன்னா செத்து விடுவேன். நீ பெரிய நதி வச்சுன்னு இருக்கலாம், பெரிய பெரிய மன்னனா இருக்கலாம், உன்னுடைய ராஜாங்கத்தில் நிறைய குளம் குட்டை ஆறுலாம் இருக்கலாம். தாகம் கிடைக்கும், தாகத்துக்கு அந்த தண்ணி கிடைக்கலன்னா என்னத்துக்கு அந்த தண்ணி, என்னத்துக்கு அந்த நதி, என்னத்துக்கு அந்த குட்டை, என்னத்துக்கு உன் பணம், என்னத்துக்கு என்ன செய்யல நீ? அப்போ காலத்துக்கு 8 வாரம் காலம் விசேஷம் இல்லையா உனக்கு? லூசு பையில 8 வாரம்னா அப்போ காலத்தை கொடுக்க முடிஞ்ச அளவுக்கு நீ ஏழை. 8 வாரம் நீ வரேன்னா யார் நீ? உனக்காக நான் நன்றி கொள்றேன் பாரியா, இவருடைய காலத்தை எனக்கு கொடுத்தாரு, நான் நன்றி சொல்றேன். நீ என்ன செய்யறப்பா, டைம் வந்துட்டேன்டா, நான் ஜெயிச்சிட்டேன்டா. இருக்கிறவன் இல்லாதவன் மனநிலை என்ன வரும்போதெல்லாம், இல்லாத ஒரு மனிதர் வந்துங்கிறார், அவர் எப்படி இருப்பார் வரும்போதெல்லாம்? என்ன செய்யுது, நம்மளால் கொடுக்க முடியலையே, இருந்தாலும் பரவாயில்ல, பேச்சு கேட்கறதுக்குனா நமக்கு சந்தோஷமும் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு தகவல்னா நம்ம பெற்றுன்னு இருக்கிறோம். ஒரு காலம் நம்ம காசு கொடுத்தோம்னா, சில பேர் காசு கொடுத்துட்டோம் வர்றாருன்னா காசையும் கொடுத்துட்டு வந்துங்கிறாரு. யார் அவரு? அங்கதான் விசேஷம் நிற்குது. அது வரைக்கும் என்ன இல்லை, கொடுத்தாலும் விசேஷம் இருந்தாலும் என்ன இல்லை விசேஷம் இல்லை. அதுக்கப்புறமா வருவேன் சிங்கம், அவன் தான் ஆம்பளை, அவனுக்கு தான் பொம்பளை தேவைப்படுது. அப்போ மற்றவங்கெல்லாம் சும்மா மேக்கப் பண்ணுக்கிறாங்க, வெறும் மேக்கப் பண்ணுக்கிறாங்க. சில பேர் சந்தர்ப்பத்தினால வர முடியாமல் இருக்கும், ஒரு வாரம் வரல, ஒரு வாரம் வராங்க, இல்லை 4 வாரத்துக்கு ஒரு முறை வராங்க, மாதத்துக்கு ஒரு முறை வராங்கன்றதெல்லாம் வேற இருக்குது. வர்றதே இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன், உன் இஷ்டம் தான். நான் வந்து கூட்டம் சேர்க்கறதுக்காக செய்யலை. நிச்சயமா இந்த கூட்டம் என்ன பண்ணது, நான் நினைக்கிற கூட்டம் எல்லாம் இங்கே வந்து என்ன ஆகும், என்னால் சூர் போட முடியாது, பராமரிக்க முடியாது, மெயின்டெனன்ஸ் பண்ண முடியாது. எப்பா என்னை இக்கட்டில் வைக்காதேன்னு சொன்னுக்கிறேன். 4 பேர் வந்தால் நான் நன்றி சொல்லணும்ல. நான் 20 பேருக்கு நன்றி சொல்லுவேன்னா 4 பேருக்கு நன்றி சொல்லுவேண்ணா. நான் இவ்வளோ சொல்லி இவ்வளோ பண்ணி அப்போ ஆனந்த வாழ்வு கோர்ஸ் நடத்துகிறேன், இது மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறேன், யாரும் வரமாட்டேன்றான். என்ன பண்ணலாம் இப்போ நான்? யாருக்கு நன்றி இல்லை? இப்போ நன்றியில் செல்வம்னே சொல்லிட்டு போய்க்கிறான். செல்வம்னா ஒரு இடத்துல நிலை பெறாமல் போய் நிற்கிறதுனால அது பேர் என்னன்னு சொல்லி வச்சுக்கிறான். ஆனால் நன்றி உணர்வு உனக்கு மேலோங்கிச்சுன்னா போகாது, அங்கே இருக்கும். உனக்குள்ள நன்றி உணர்வு என்ன பண்ணுறது இல்லை, உன் பிறவி தோறும் உனக்கு வரக்கூடியது ஒன்று எதிரானா, நீ எப்போ தொண்டு செய்வ, எப்போ உதவி செய்வ, எப்போ தர்மம் செய்வ, எப்போ தானம் செய்வேன்னா நன்றி உள்ளே வந்தால் தான். இல்லைன்னா செய்ய மாட்டேன், நீ தொண்டு தர்மம்லாம் செய்ய மாட்டேன். அதுதான் உன்னை தொடருதுன்றான் பிறவி தோறும். நீங்கள் ப்ரொமோட் ஆகி 5லேருந்து 6க்கு வந்ததே காரணம் நன்றி தான். அந்த மான் அந்த உடம்ப அந்த சிங்கத்துக்கு கொடுத்துச்சு, அதான் நன்றி. கொடுக்கறதுக்கான சந்தர்ப்பம் அமைஞ்சதா, கொடுத்துதா? போராடுது, ஏன் தன்னை அது உள்ள தக்க வச்சுக்கிறதுக்கு. ஒரு கட்டத்தில் முடியல, ஓடுது, முடியாமல் போயிடுச்சு. ஆனால் இங்கே பாருங்கள், உங்களை போராடுறதுக்கு உங்களை ஜெயிக்கிறதுக்கு யாருன்னாக்குறாங்களா? மனுஷன் ஆகிட்ட பேருக்கு இல்லை, போராட்டமே சொல்லி புள்ளினுக்கிறான். வாழ்க்கை போராட்டமே கிடையாது, வாழ்க்கை என்னவே இல்லை, போராட்டமே கிடையாது. போராட்டம் மாதிரி பண்ணி வச்சுக்கிறாங்க, ஒரு மாயை உருவாக்குறேன். ஏன்டா போராடுற, எனக்கு கஞ்சி போதுன்னா போராடுவேன், எனக்கு சுட கஞ்சி எலுமிச்சை ஊறுக்கா போதுன்னா போராடணும். ஏன் போறான்னா, நான் டெய்லியும் பார்க்குறேன், தியானம் பண்ண வர மாதிரி ஒருத்தர் வராரு, அந்த குப்பை தொட்டிலேருந்து என்ன பண்ணுறாரு, பிளாஸ்டிக்லாம் எடுக்கிறாரு, இந்த பெட் பாட்டிலெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் எடுக்கிறாரு. காலைல 5 மணிக்கே வந்து எடுத்துடுறாரு. அவள் தான் அவருடைய சம்பாத்தியம். எதுவும் போய் போட்டு ஏதோ சாப்பிட்டு போயிடுவேன்னு நினைக்கிறேன். நல்லா தாங்கிறாரு, வாழ்ந்துதாங்கிறாரு, வாழ்க்கையை தீர்மானிச்சிக்கினாரு. நீ எல்லை இல்லாமல் ஆசைப்பட்டு நேர்கிற,
ஏன்னா உனக்கு சொல்லி கொடுத்துக்கணும்னா அத்தனையும் ஆசைப்படணும், இல்லாதெல்லாம் பண்ணுகிறான் வர. இவன் என்ன பண்ணுவா அம்மா? அவனையே பார்த்து நீ ஹெலிகாப்டர் தான் அவங்க இலக்காயிடும். ஆமா, நீ என்ன ஆயிடுவ? பெரிய பெரிய பொம்மை தான் அவங்க சாமியா கூடும். இல்லை லூஸ், அவன் தான் லூஸ் எதோ பண்ணுறான். உனக்கு எப்படி? நான் தான் பகிரங்கமாக சொல்கிறேன், அவன் ஒரு முட்டாள். இந்த உலகத்துக்கு உனக்கு முட்டாள் அடையாளம் காட்டு அப்படின்னு என்ன கேட்டால் அதோ பாருங்க, அது பாருங்க இன்னும் ஒன்று வச்சுங்கிறாரு பாருங்க, அவர் தாங்க அப்படின்னு நான். ஏன்னா அவர் தான் பப்ளிக்காக முட்டாள்னு சொல்லி தெரிஞ்சுங்கிறாரு. அப்படின்னா முட்டாள்னு அர்த்தம். சத்தன்னா வீணா போச்சு. குருனா குருடன்னு அர்த்தம். குருனா நீங்கள் வெளிச்சம் நினச்சிக்கிறீங்களா? குருடனுக்கு என்ன சொல்லுவாங்க? குருடன் என்னங்க செய்யணும்? சுருகி சொன்னா சிவகுமார் என்னன்னு கூப்பிடுவீங்க, குருடன் என்னன்னு கூப்பிடுவீங்க. இந்த சாதாரண லாஜிக் உங்களுக்கு புரியல. எத்திக்ஸே சத்குரு என்ன சொல்லிடுறான்? வீணா போன குருடன் நானுன்றான். நீங்க சத்குருனா மீனிங் என்ன எடுத்து வச்சுக்கிறீங்க? பாவம் பகவான் அப்படின்னு ஒரு வார்த்தைக்கு சும்மா பேசின்னு இருப்பான். பொம்பளோட உறுப்பு பகவான்னா ஃபக் பண்ணுன்னு அர்த்தம். இவ்வளோ கேவலமான ஒரு வார்த்தை இது. நீ ஏன் உயர்வா நினச்சின்னு என்ன பகவான் சொன்னாக்க உயர்வா நினச்சிங்கிற? அதுக்கு ரசிக்க தெரிஞ்சா நீ அந்த பேரை வச்சுக்க மாட்டேன். ஆனால் அதை வச்சுக்கிறதுக்கு ஒரு தகுதி ஒன்றுன்னா நீங்கள் போய் பாருங்கன்ற. நான் நீ போய் என்ன பண்ண பாருங்க. இந்த கேள்வி கேட்டுக்கிறாங்க, என்ன பகவான்றாங்களே. உன்னால முடியாது, ஃபக்குன்ற வார்த்தையை அதான் அடித்தளமாக இருக்குதுன்ட்டான். பெண் உறுப்புன்றான் அவன். ஆமாம், அந்த மீனிங் அவன் வேற மீனிங் எடுத்து சொல்கிறான் அவன் மொழியிலேருந்து. நீங்கள் போய் பாருங்க. எல்லாரும் என்ன பண்ணுறது இல்லை, வார்த்தைகளுக்கு மயங்கிறது. நன்றி உணர்வு வந்துச்சு மேலோங்கிச்சுன்னா நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்கன்னா ஈகோ, ஆணவம் இதெல்லாம் இல்லாமல் போனால் தான் வரும். மற்றபடி நான் என்ன செய்ய முடியாது. நான் பேசி உங்களை நன்றி உணர்வுகளா ஆக்க முடியாது. பட் உங்ககிட்ட கேட்டு வாங்கினாச்சும் உங்களை நன்றி ஆக்கலாம். அட்லீஸ்ட் பிடிங்கினாச்சும் அப்பா பிடிங்கினா கூட என்ன செய்வீங்க? பிடிங்கிட்டு தேங்க்ஸ் சொல்கிறேன். என்ன பண்ணீங்க? நீங்கள் ஒரு கையில் ஒரு பண்ணு வச்சுக்கிறீங்க, பிடிங்கி சாப்பிட்டு ரொம்ப நன்றிங்கன்றேன். என்ன ஆவீங்க? ஓஹோ சாப்பிட்டு நன்றி சொல்கிறேனே, இதுவும் நல்லா தானே இது. அதோட்டி கொடுத்தா நன்றி சொல்லுவான்ல. கொடுத்தா என்ன செய்வான்? அப்பா கொடுக்காம என்ன செய்யலாம்? பிடுங்கின உடனே நான் நன்றி சொல்கிறேன், பிடிங்கி சாப்பிட்டே கொடுத்துட்டு, அப்போ கொடுத்துட்டு நன்றி வாங்கிக்க. என்னத்தான் ஆகுதுன்னு பாரு. சும்மா கொடுத்து பாரு என்னத்தான் ஆகுதுன்னு. செக் பண்ணுன்ற. நான் என்ன பண்ணிப்பாரு? செக் பண்ணிப்பாரு என்னத்தான் ஆகுதுன்னு பாரு. எனக்கு இல்லை, யாருக்குண்ணா? எனக்கு இல்லை, என்கிட்ட கொடுக்காது. யாருக்குன்னா கொடுத்து பாரு என்ன ஆகுதுன்ட்டு. யாரோ ஒரு ரோட்டில் போகிறவங்களுக்கு ஒரு 100 ரூபாய் கொடுத்து பாரு. சும்மா ஒரு சராசரி மனுஷனை கூப்பிட்டு ஒரு பிரியாணி பொருள் வாங்கி கொடுத்து பாரு என்ன ஆகுதுன்னு பாரு. வண்டியில் போ, ஏற்றிட்டு போ, என்ன ஆகுதுன்னு பாரு. திருப்தியான ஒரு வாழ்க்கை இருக்குது. கொடுக்கும்போது என்ன இருக்குது? நன்றி உணர்வின் உச்சத்தில் என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை அங்கே, அப்படியே நிர்மல். அங்கே ஒரு நன்றி மட்டும்தான் எஞ்சி நிற்கிது, கடைசி கட்டாது. அதுக்கப்புறமா அது ஒன்றா ஆகிடும், போதும் அப்படின்னு இறைவன் நினைப்பான். இந்த நான்சென்ஸுக்கெல்லாம் எவ்வளோ நன்றியாக இருந்தாலும் என்ன பண்ண போகிறதில்ல, வந்துரு நம்ம இப்படி தான் ஆகிட்டான். திருப்தி ஆகிட்டவர் எப்படிங்க இருப்பார்? நல்ல நிறைவு வந்துட்டு சந்தோஷமாக ஆகிட்டார் ஒரு மனுஷன். எப்படி இருப்பார்? கொடுக்கறதுனா என்ன நினச்சிக்காதீங்க, காசு தான் பணம் தான்றது இல்லை. உன் அறியாமையை போக்குறதும் பெரிய வரோம். அப்படி ஒரு மாஸ்டர் கிடைக்கிறது உனக்கு பெரிய கிரேட்டு. நீ அங்கே போய் இப்படி பேசாதீங்க சார், அவ்வளோ நாகரிகமாக பேசுங்க சார். நாகரிகமாக பேசினா உனக்கு புரியுமா? எனக்கு தெரியலையே. நான் நாகரிகமாக பேசுகிற உன்னால் புரிஞ்சுக்க முடியுமா? போய் படியேன் திருமந்திரத்தை. நிச்சயமாக அந்த மனுஷன் அப்போ நாகரிகமாக பேசலை. அப்போ அந்த மனுஷன் நாகரிகமாக பேசலை. அவன் 4 வரைக்குள்ளே அடக்கணுன்றதுக்காக வேண்டி அழகாக நேர்த்தியாக போட்டு வச்சுக்கிறான் எதுகை மோனையோட. உன்னால் புரிஞ்சுக்க முடியா பாரு. அவனா எப்படி புரிஞ்சுப்பேன்? நான் நாகரிகமாக பேசினா அல்மா மேட்டுன்னா என்ன புரியும் உனக்கு? கந்தம்னா என்ன தெரியும் உனக்கு? நான் கந்தம்னு ஒரு வார்த்தை போடுறேன், என்னன்னு தெரியும் உனக்கு? கந்தம்னா எத்தனை பேருக்கு தெரியும் உங்களில்? இந்த யூடியூப் பார்க்குறவனே கூட கீழே கமெண்டில் போட்டோமே கந்தம்னா இதை சொல்கிறீங்கன்ட்டு, இதுதான் கந்தம்னா அர்த்தம்ன்ட்டு. எவ்வளோ பேருக்கு தெரியும் நினைக்கிறீங்க? அப்படி ஒருத்தன் பேசிங்கிறான். ரச ரூப கந்தன்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள்? புரிஞ்சுப்பீங்களா? கஷ்டம் தானே. அப்போ என்ன பண்ணுறது இல்லை, நன்றி உணர்வோடு ஒருத்தன் செய்கிறான். நான் எப்படி செய்யணும்? உனக்கு நன்றியாக ஒருத்தர் சோறு போடுறாரு, எப்படி போடுவாரு? ஊட்டுவாங்க. அதானே அம்மா நன்றியோட குழந்தைக்கு என்ன பண்ணுவாங்க? பேசஞ்சு ஊட்டுவாங்க. நாகரிகமாக இதில் இவ்வளோ கலோரிக்குது, இவ்வளோ டெஸ்ட் எடுத்து அப்படியே குத்துன்னு வைப்பாங்க.
புள்ள என்ன சாப்பிடுதோ அது, உருளைக்கிழங்கு மசிச்சு இல்லை ஆப்பிள் டேஸ்டியாக கொஞ்சம் நெய் ஊற்றுனா அப்படி தானே கொடுப்பாங்க. உனக்கு இன்னும் எவ்வளோ ஈஸியாக புரிஞ்சுக்க முடியுமோ அவ்வளோ ஈஸியாக இறங்கி இறங்கி வந்துங்கிறேன். நீ இன்னும் கேவலப்பட்டுங்கிற நீ நினச்சி நான் என்ன பண்ண முடியாது. என் பணிதல் உனக்கு என்ன ஆயிடுச்சுது? என்னோட அறியாமையாக ஆயிடுச்சுது. ஆனால் நான் என்னத்துக்காக இறங்கி வந்துருக்கிறேன்? உன் அறியாமையை ஈடுகாட்டுறது. அப்போ நன்றி உணர்வு அப்படின்றது என்னடா அப்படின்னு கேட்டால் எங்கேயும் போய் கற்றுக்கிறது இல்லை, யாருன்னா சொல்லிக் கொடுக்கறது இல்லை, வார்த்தைப்படுதல் இல்லை. அது உணர்வின் உச்சம், ஞானத்தின் முடிவு. நீங்கள் ஞானம் பண்ணிட்டீங்க. நீங்கள் நன்றியோடு இருந்தாவே ஞானம் பண்ணி. நீங்கள் நன்றியோடு இருந்து பாருங்களேன், சும்மா ப்ராக்டிஸாக கூட பண்ணி பாருங்கள். முடியாது, கஷ்டமாச்சு. கொடுத்துட முடியுமா உங்களால்? எல்லாத்தையும் கொடுக்க முடியுமா? எல்லாத்தையும் யாராலையுமே கொடுக்க முடியாது. ஏன்? நம்ம என்ன பண்ணி வச்சுக்கிறோம்? பொருள்லாம் கொடுக்கறதில்ல, மற்றதெல்லாம் கொடுக்குறதுன்னு முடிவு பண்ணுங்களேன். முடியுமா உங்களால்? எல்லாத்தையும் கொடுத்துருவீங்களா? பாருங்களேன். ரகசியம் இல்லாத ஒரு மனிதனாக நீங்கள் மாறிட்டீங்களா? அதுக்கு தைரியம் வேணும். நான் ஒன்று அதுக்கு நான் பேசுகிறேன் பகிரங்கமாக. நான் ஒரு ரகசியம் இல்லாத மனிதன் அப்படி என்ன பண்ணுறேன்? நான் பார்ப்பேன் ஒரு பொம்பளைன்றேன். கட்டி பிடிக்கும் போது இந்த மாதிரி குண்டா ஒரு பொம்பளை இருந்தால் எப்படி இருக்கும்னு சொல்கிறேன். நீ என்ன நினைப்ப? நான் யோசித்தேன். நான் புதுசாக வந்துக்கிறேன், நீ என்ன நினைப்ப? சொல்லவே சொல்கிறேன். யோ, ஒரு பொம்பளை ஆம்பளைட்டு வரல என்ன அர்த்தம்? ஒழுங்கா சோறு போடல நீன்னு அர்த்தம். போட்டால் என்ன பண்ண மாட்டேன்? அச்சப்படவே மாட்டேன். அது புரிஞ்சுக்காது, அதுக்கு அறிவு இல்லை, அதுக்கு அந்த அளவுக்கு தெரியாது. இவருன்னா நீ அங்கந்தாட வர, அவளை கூட தானே வாழ்ந்துட்டு வர இல்ல? அது புரிஞ்சுக்காது, நீ எப்படி அதை கூட வாழ்ந்துக்கிற? உன்னை புரிஞ்சுக்கிற முன்னாடி கடவுளை புரிஞ்சுக்க மாட்டா. ஏண்டா லூசு, நீ 1008 ரகசியத்தை வச்சிருக்கிறியே, நீ உன்னை புரிஞ்சுக்க முடிஞ்ச ஒரு பொண்டாட்டியால கடவுளை புரிஞ்சுக்க முடியாது. ஏன் தெரியாது நமக்கு? அங்கேயோ அப்புறமா என்ன விஷயம்? பரவாயில்ல, நானா சொல்றேன். அதையும் யாரால பர்மிட் பண்ண முடியும்? அந்த நன்றி உணர்வு உச்சத்தில் உன்னுடைய அறியாமை அத்தனையும் என்னால் மன்னிக்க முடியும். எப்போ? நன்றி உணர்வு இல்லை. எனக்கு புரியுது. குழந்தை என்ன செய்யும் இல்லை? ஒரு முட்டாள் என்ன செய்வான்? ஒரு மிலேச்சன் என்ன செய்ய முடியும்? வாழ்க்கை இதுதான் வச்சுக்கிறான். வடிவு கொண்ட பெண் ஒருத்தர் வேறு ஒருவன் நெத்தினால் விடுவனோ முன்னம் என்று வெட்டுவனு, சுடலை மட்டும் கொண்டு போய் தோட்டி கை கொடுப்பியன்றான். படிச்சவனுக்கு என்னடா புரியும்னு கேட்குறேன். இல்லை, சும்மா சூப்பர் ஃபிகர் தான். என்ன பண்ண முடியும்? செத்துட்டால்னா எங்கே இது போய் கொடுக்க போகிற? இல்லை, சொல்லிட்டா மண்ணு துண்ண போகுதுடா. மாங்காய் இந்த உடம்புல என்ன துண்ண போகுது? மண்ணு துண்ண போகுது. ஒரு மனுஷன் துண்ணா என்ன இல்லை? நீ நினச்சிக்கிறது கற்பு மாங்காய் மட்டையெல்லாம் யார் நினச்சிக்கிற? உள்ளமெல்லாம் எப்படா வச்சுக்கிறீங்கன்னு கேட்குறேன். உள்ளெல்லாம் என்ன வச்சுன்னு உள்ளெல்லாம் என்ன இருக்குது நமக்குள்ள? அப்புறமா ஏன் அதை அப்படியே அதையே இருக்கிற முட்டாடு அப்படியே முடிவு பண்ணுற நீ? ஆனால் நான் சொல்கிறியா, நீ பொண்டாட்டியே ஆனாலும் புருஷனே ஆனாலும் அண்ணே ஆனாலும் தம்பி ஆனாலும் ஃப்ரெண்டே ஆனாலும் என்ன பண்ண போகிறது இல்லை? மலடு என்ன பண்ணாது? காமுறாது. ஆனால் மலடுன்னு நான் சொன்ன நீ என்ன பண்ணணும்? உன் நண்பனா இருக்கலாம், நான் அவனை மலடுன்னு சொன்ன நீ என்ன பண்ணி தான் ஆகணும்? என்கிட்ட வந்து பேசுங்கிற. அப்போ நீ என்ன செய்யணும்? அது ஒரு முட்டாள் நான் சொல்லும்போது நீ என்ன பண்ணணும்? உங்கள் வீட்டில் முட்டாள் எப்படிக்கிறான்னு கேட்டால் என்ன யாருங்க முட்டாள்ன்றீங்க? உன் பொண்டாட்டி தான். ஏன் வந்தால் கூப்பிட்டா வர மாட்டேன்றாங்களே, முட்டாள் தானே. என்ன பண்ண வைப்ப? நீ ஒத்துப்பியா? அப்போ பேசுறதுக்கு மட்டும்தான் வச்சுக்கிற, இதை தகவலுக்காக மட்டும்தான் வச்சுக்கிற. இந்த நன்றி உணர்வு உள்ள மனிதன்கிட்ட என்ன இல்லைன்னா மறைவு அப்படி உள்ள வச்சுக்கிட்டு உள்ள ஒன்று வைத்து புறம் ஒன்று பேசுறது, இதெல்லாம் என்ன ஆகாதுன்னா தெரிஞ்சிச்சே என்னன்னு வாழ்க்கை சும்மா ஜஸ்ட் இருந்துட்டு வாழ்ந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகிற ஒரு சின்ன இடம் இது. இந்த இடத்துல நம்ம ஒரு இடத்த வச்சுன்னு இதெல்லாம் போராடின்னு அதில் ஒரு இதில் வர நானுன்னு ஒரு பொசஸ் பண்ணின்னு அதில் வர போராடின்னு இதெல்லாம் என்ன பண்ணுறது? ரொம்ப கஷ்டமாச்சு நமக்குன்னு. யாருக்கு புரிஞ்சதுன்னு கேட்டிங்கன்னா, நன்றியோடு இருந்தாக்கா உச்சமாக போய் ஒரு நாள் இறைவனுக்கு நீங்கள் நன்றி சொல்கிற சூழ்நிலை உருவாகும். எப்போனா இதுங்களுக்கெல்லாம் நன்றி சொன்னால் தானே அது சாத்தியம். உன்னை கூட இருக்கிறதுங்களுக்கெல்லாம் நீ நன்றி சொல்லாத போது கடவுள் நன்றி சொல்ல முடியுமா? டேரெக்டாக திருப்பதிக்கு போயிடுவேன். திருப்பதின்றது அது வேற இடங்க. திருப்பதினா நீங்கள் இங்கே போய் இங்கேருந்து ஒரு 100 ரூபாய் 500 ரூபாய் டிக்கெட் கொடுத்து போய் வர இடம் பேர் திருப்பதி கிடையாது. வைகுண்டம்னா இது ஏதோ ஒரு இடத்துல கதவு திறந்து விட்டு அப்போ மார்கழியில் திறந்து விட்டா வைகுண்டம், அது கிடையாது. சிவலோகம்னா என்ன கிடையாது? நீ நினைக்கிற இங்கே எல்லாரும் பத்திரிக்கை வச்சுக்கலாம், உத்திர கிரியை பத்திரிக்கை அப்படின்னு போட்டு என்ன பண்ணிக்கலாம், சிவலோக பதவி அடைந்தார் அப்படிலாம் போட்டுக்கலாம். அது இல்லைங்க உண்மை. அது வெறும்
சொல்லப்படுறது. உண்மையிலேயே சிவலோக பதவி அடைய முடியும், உண்மையிலேயே வைகுந்தத்துக்கு போக முடியும், உண்மையிலேயே ஒரு மனிதன் என்ன பண்ணலாம், தவம் செய்ய முடியும், உண்மையிலேயே வாழ்க்கையை கொண்டாட முடியும். எப்போ அப்படின்னா நன்றி உணர்வோட. நன்றி உணர்வை நான் என்ன பண்ண முடியாது, எல்லாம் நன்றி உணர்வு தான். ஆனால் நன்றி உணர்வு என்னால் கொடுக்க முடியாது. நான் இந்தாங்க சார், இந்தாங்க சார், நீங்கள் நான் இந்தாங்க ஒரு 10 நன்றி உணர்வு நீங்கள் வச்சுங்க, நீங்கள் ஒரு 20 ஆளுக்கு என்ன பண்ண முடியாது, ஷேர் பண்ணி என்கிட்ட ஒரு 100 நன்றி உணர்வு இருக்குது, ஆளுக்கு 10 எத்தனை பேருக்கு நீங்கள் எண்ணி என்ன பண்ண முடியாது, கொடுக்க முடியாது. ஆனால் நான் நன்றியோடு இருந்து காமிக்கலாம், நான் நன்றியோடு இருந்து காமிக்கலாம். நான் நன்றியோடு எப்படி இருக்கிறது தெரியணும். நான் உங்ககிட்ட வாங்கும்போது, நான் உங்க கூட பேசும்போது, நான் உன்னை கூட பழகும் போதெல்லாம் நீ என்ன பண்ணணும், கவனி. நான் உன்னை கூட எப்படி பேசுகிறேன், உண்மையாக பேசுகிறேன்னா இல்லையான்னு பாரு. நான் என்ன பேசுகிறேன், உங்க கூட கோவப்பட்டா நான் எப்படி உண்மையான கோவப்படுறேன்னா இல்லையான்னு பாரு. என் கோபம் உண்மையானது, என் அன்பு உண்மையானது, எல்லாம் நான் கோவப்படாமல் இருக்கல. கோவம் என்ன பண்ணுறேன், ஆனால் தான் உன்னால் என்ன பண்ண முடியல, தாங்க முடியல. என் கோபத்தை உன்னால் ஏன் சகிச்சிக்க முடியல, அது போலியாக தான் உன்னால் தாங்கிக்க முடியும். அந்த கோபம் என்ன இல்லை, போலி இல்லை. அதனால் உன்னால் என்ன பண்ண முடியாது, அது நெருப்பில் வைக்கிற மாதிரி இப்போ அந்த நேரம் ரொம்ப நானாக தனி விடுவேன் உன்னை, பரவாயில்ல அப்படின்ட்டு. அப்போ தான் நீனா முடியும், வெளியே வர முடியும். இல்லைன்னா டென்ஷன் தான் உனக்கு, நானாக விட்டுருவேன் உன்னை. அது என்னால் கோபமாகவே இருக்க முடியுமா, குன்றேறி நிற்கிற ஒரு வெகிலி அது. சும்மா அப்படி சன நேரம் அப்படி போயிட்டு குன்றேறி எனக்கு சன நேரம் காற்றுல அறியுதுன்றான். உண்மையான ஆள் என்ன பண்ணுவான், வராமலாம் இருக்காது, காக்க தான் முடியாது எதை. ஆனால் நன்றி உணர்வு நீங்கள் காக்க வேண்டியதில் அங்கே வந்துட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. அது ஒரு நன்றி உணர்வு விட்டு போகவே முடியாது. அது எடுத்து ரீச் ஆகிட்டா என்ன பண்ண முடியாது, அது கீழே நீங்கள் நன்றி சொல்கிற ஒரு மனிதராக மாறிட்டீங்கன்னா என்ன செய்ய முடியாது உங்களால். நன்றி கெட்டவனா மாறவே முடியாது. நீங்கள் அப்போ தான் உங்களுக்கு எல்லாருக்கும் விடுதலை கொடுப்பீங்க, அப்போ தான் உங்கள் மனைவி மேலே உங்களுக்கு வந்து பாசம் வரும், அப்போ தான் நீங்கள் ரியல் லைஃபே வாழ்கிறீங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க நானும் மஞ்சள் முன்னாடி விட்டு போயிடுவான், எவனோ பொட்டை ஓட்டானாக்கா அது வச்சுன்னு இவங்கெல்லாம் அப்படி நினச்சிக்கிறாங்க. ஒன்று அவனை பொட்டைன்னு சொன்னால் தான் இவங்கெல்லாம் பாவம் பயத்துலேருந்து போவாங்க. அவனையும் திட்டக்கூடாதுன்றான். நான் தான் பகிரங்கமாக சொல்கிறேன், ஆம்பளை அதை விட்டு ஒன்றா நீ ஏன்டி பயப்படாதுன்ற. நான் ஒரு அவன் நல்ல ஆம்பளை என்ன பண்ண மாட்டான், அவனை விட்டு போனான்னு நினச்சிக்கோ, அவன் பொட்டை அவனை விட்டுன்றேன். நான் அவன் பொட்டை வீட்டில் வச்சு என்ன பண்ண போகிறேன், விட்டு அதோட தனியாகவே வந்துட்டு போன்றேன். புத்தரை அச்சு தீச்சுட்டான் அந்த பொம்பளை, நீ வேலைக்கு ஆக மாட்டேற, நீ போயிட்டு வந்துட்டா. நீ புரிஞ்சு வச்சுக்கோ, பெண்ணாக இருந்தா நீ என்ன பண்ணு, புரிஞ்சு வச்சுக்கோ. அதை விட அவனை கூட வாழ்றதுல என்ன பண்ணலாம், சுயமாக 4 பட்டு பாத்திரம் தேய்ச்சி போய்ச்சிக்கோ, படிப்பு இருக்குது போய்ச்சிக்கோ. டிபெண்ட் என்ன இருக்கிறீங்க என்ன பண்ண முடியாது. நீ கடைசி வரைக்கும் அழிய கூட வாழ்றதுல என்ன செஞ்சுட்டு போகலாம். தனிமை சிறந்தது, தனிமை கொண்டாட்டத்துக்குரியது. முட்டாள கூட வாழ்றதை விட நீங்கள் முட்டாள கூட இருக்கிறத விட யாரை கூட இருக்கலாம், தனியாக இருக்கலாம். 4 முட்டாள் 40 முட்டாள் தெரியும் எனக்குன்றதை விட எப்படி இருக்கலாம் நீங்கள், என்ன மட்டும்தாங்க தெரியும், சூப்பர். நீங்கள் இந்த நன்றி உணர்வு தான் இதெல்லாம் செய்யும். நன்றி உணர்வு இருந்தால் தான் நீங்கள் என்ன செய்ய முடியும், வேண்டாத வேண்டாம், வேண்டுன்றத வேண்டாம். இங்கே நன்றி உணர்வு இந்த கர்ணனுக்கு இயல்பாகவே தோன்றி இருந்தது அப்படின்னு சொன்னால், கற்றுக் கொடுக்காததாக இருந்தால், இல்லை கதாபாத்திரமாக இல்லாமல் இருந்திருந்தால் என்ன செஞ்சிருக்க மாட்டான். தவறு செய்யும்போது துரியோதனன் என்ன பண்ணியிருப்பான், தட்டி கேட்டிருப்பான். அடங்கி இருந்தானா என்ன அர்த்தம், நன்றி உணர்வுக்குள்ள ஆணவத்தின் உச்சம். அது ஆணவத்தின் வெளிப்பாடாக நன்றி இருக்கக்கூடாது. எந்த உணர்வும் நம்ம ஆணவமாக இருக்குது. ஆண்மை அப்படின்றது ஆணவத்தின் வெளிப்பாடாக தான் நிறைய பேருக்கு இருக்குது. அது என்ன இல்லைன்னா இயல்பின் வெளிப்பாடாக இல்லை. அதுதான் நமக்கு பிரச்சனை. ஒரு பெண்மை ஆணவத்தின் வெளிப்பாடாக இருக்குது, இருக்கக்கூடாது. இயல்பாக வெளிப்படும் போது அது சூப்பர். உங்கள் கோபம் இயல்பானது சூப்பர். உங்கள் எல்லாமே என்ன இயல்பானதெல்லாம் ரொம்ப கொண்டாட்டத்துக்குரியது. அது என்ன பண்ணுறதே இல்லை. உன்னை மயக்கெல்லாம் பார்க்கறது இல்லை. இந்த பக்கம் கை அந்த பக்கம் கால் கொடுக்குறானா அவன் என்ன இல்லை. ஒருத்தன் கையை உனக்கு கால் நீட்டுறானா அவள் யாரும் இல்லைங்க. அவள் பெண்மையை என்ன பண்ணுகிறா, மிஸ்பிஹேவியர் பண்ணுகிறா. ஆனால் அசல் பெண் ஆகிட்டாள்னா என்ன பண்ண மாட்டா, இன்னொரு ஆணை ஏறிட்டு கூட பார்க்க மாட்டான். அவளுக்குள்ள பெண் மலரும் போதெல்லாம் ஆண் ஒருத்தர் இருக்கிறான் போது இன்னொருத்தர் பார்ப்பாளா, அவ பார்க்க மாட்டான். உனக்கு ஒரு பொம்பளை இருக்கிறான்னு நினச்சிட்டு உணர்த்தி பார்ப்பே, நீ பார்க்க மாட்டேன். ஏன், உனக்கு தேவைங்களெல்லாம் நிறைவேற்றத்துக்கு ஒரு ஆள் இருக்கிறாங்க. அப்படின்னா அது மூணாவதாகவும் நீ போனால் அதில் என்ன இருக்கும், இரக்கம், நன்றி உணர்ச்சி, மிதமெஞ்சிய கருணை. இதனால் போயிருக்கலாம், தெரியாது எனக்கு. ஏன்னா அவங்க விதவையாக இருக்கலாம், அவங்க வாழ்க்கையில் அந்த மாதிரி ஒரு சுகத்தை அனுபவிக்காதவங்களா இருக்கலாம். அவங்களுக்கு கொடுத்தா, ஆனால் நீங்கள் அவங்க 2 பேரும் அடிமையை பற்றிப்பீங்க. ஒருத்தருக்கு இந்த விளையாட்டு நிற்பீங்க. நான் போலீஸ்காரன் இருக்கிறேன், 2ஆம் சம்பளம் இருக்குதுன்னு நான் வச்சுக்க முடியும். நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா நான் லாட் டிரைவர் இருக்கிறேன், அங்கங்கே இறங்கிப்பீங்க. நீங்கள் சரியான மனிதராகிட்டா என்ன பண்ண மாட்டீங்க. காமம்னா யார் தான் ஞாபகம் வருவாங்க, உங்கள் பேர் தான் உங்களுக்கு ஞாபகம் வரும். வேற ஒன்று புறாக்கள் காகலாம் அப்படி தானே வாழ்ந்துனுக்குது. நம்ம எங்கே தப்பு பண்ணிட்டோம்,
நடிக்க கற்றுனுக்குறோம். உணர்ச்சிகள் எல்லாம் நம்ம என்ன செஞ்சோம்னா ஒரிஜினலான உணர்ச்சிகளை நம்ம என்ன பண்ணி வச்சுக்கிறோம், தடை பண்ணி வச்சுக்கிறோம். ஒரிஜினலாக அந்த உணர்ச்சிகளெல்லாம் கூட கொண்டாடு, அப்போ தான் நீ நன்றி உணர்ச்சிக்கு வர முடியும். உடனே நன்றி உணர்ச்சிக்கு வரேன்னா அது கற்றுக்கிற மாதிரி ஆகிட்டோம். 4 விஷயம் கற்றுக்கிற மாதிரி குடி சொல்லிட்டு டெய்லி 10 ரூபாய் எல்லாருக்கும் கொடுத்துருப்பேன்னா இன்னும் பாயிண்ட்லேருந்து எடுத்து போடுறது தான். அது என்ன இல்லை, அது உண்மையா அது. சில பேர் தர்மம்லாம் பண்ணுவா பார்த்தீங்களா, அப்படி பண்ணுறது தான் இது. அடிக்க வச்சுக்கின்னு பாய் எப்படி வாங்கி கொடு, எல்லாம் 4-5 பேர் கை மாறி விடுது. இவர் கை நாள் கொடுது, யாரெல்லாம் நீங்கள் தொண்டு செய்றீங்க நாங்கள் பார்த்து கொடுத்துக்குறோம். ஏன்டா தொண்டு செய்வோம் அங்கங்கே கொடுங்கப்பா, பக்கத்து வீட்டுக்கார பக்கத்து வீட்டுக்கார வச்சுங்க, அது கரெக்டா? நான் பார்த்து கொடுத்துக்கிறேன், நியாயமா இது? எல்லாம் என்கிட்ட கொடுக்குப்பா, நான் என்ன பண்ணுறேன்? தம்பி, நீ உங்கள் அண்ணன் தம்பி மாமா எனக்கு கூட சொன்னார், வந்தார் ஒரு மனிதர், ஐயா நான் எதனா காசு கொடுக்கணும்னு நினைக்கிறேன், முதல்ல கொடுங்க தப்பு இல்லை நான் வாங்கிக்கிறேன், முன்னாடி உங்கள் அக்கா தங்கச்சி மாமா மச்சாங்க என்ன பிரச்சனை இல்லாமல் இருக்கிறாங்களா பாருங்க, ஏன் முதல்ல அவங்களுக்கு கொடுங்க, அவங்க என்ன பண்ணலாம்? அப்போ என்ன செய்யணும், நம்ம கற்றுக் கொடுக்கணும். மனிதன் நம்ம என்ன செய்யணும், வாழ கற்றுக் கொடுக்கணும். நானே வாழ என்ன கற்று தருவேன்? எதையுமே நான் திரும்ப மாட்டேன்னு செஞ்சிச்சேன்னா நான் செய்ய மாட்டேன், அதெல்லாம் பொத்துட்டு போகலாம், கெட்டு போகிறது தானே. எதுவுமே பீரோவில் மாம்பத்தை வச்சு அழுவி போய் புழு பிடிச்சிருமே, இதெல்லாம் புரிஞ்சிச்சேன்னா அப்போ வாழ்க்கை முழுசமாக கொண்டாடிட்ட ஒரு மனிதன், எல்லாத்தையும் புரிஞ்சிட்ட ஒரு மனிதன், ஆனந்தமாக ஒரு வாழ்க்கையை புரிஞ்ச மனுஷன் கடவுள் புரிஞ்சிச்சேன்னு வச்சுங்களேன், அவனுக்கு இருக்கிறது பேர் தான் நன்றி உணர்வு. மற்ற யாருக்கு நன்றி உணர்வு இல்லைன்னா நினச்சிக்கிறான். ஏன்னா இயல்பாக மனிதனுக்கு நன்றி உணர்வுன்னு ஒன்று மறைஞ்சி இருக்குது இல்லை மறைஞ்சிருக்குது, அதை ஆணவத்தினால தட்டி வெளியே எடுப்பான். அந்த நன்றி உணர்வு என்ன செய்யணும், எப்படி காமம் ஒரு ஆணுக்கு இயல்பானதோ பெண்ணுக்கு இயல்பானதோ அதை ஆணவமாக மாற்றிக்கிறான். ஆண் பருவத்தோடு அப்படியே 20 வயசில் பாத்ரூம் போனாலும் போகிறான், பொண்ணை காதிக்கிட்டே இல்லை, யாரை பார்த்தாலும் அழகாக தெரிஞ்சால் கூட ஐ லவ் யூ சொல்கிறது இல்லை, ஏன்டா வரதட்சணை வராது. என்ன பண்ணுறது, வரதட்சணை வராது. வரதட்சணை இவ்வளோ குத்தாதான், அப்போ அவர் யாரும் இல்லை. அம்மா சொன்னாதான் அவன் பக்கத்தில் படுப்பேன்னா அவன் யாரும் இல்லைங்க, ஆம்பளை இல்லை. அப்போ அந்த மாதிரி அழிய கூட வாழ்றத விட என்ன பண்ணலாம், சும்மா இருக்கலாம் இல்லை. அவங்க அப்பா அவங்க அம்மாக்கிட்ட கீழ்படிஞ்ச பிள்ளையா இது, அது பேர் கீழ்படிதலா? அதான் வேற படிதல் இது. அப்போ புரிஞ்சு வச்சுக்கணும் நம்ம, ஓ இது என்ன இல்லை, இதெல்லாம் கீழ்ப்படிதல் இல்லை. அது மாதிரி அது எப்படி கீழ்ப்படிதல் இல்லையோ, நன்றி உணர்வு கற்றுன்னு செஞ்ச அது பேர் என்ன இல்லை, உள்ள சுரக்கணும். எப்பா மிதமிஞ்சி போயிருக்குது குத்தலாம், போதும் இது கொடுக்கலாம் இல்லை. அந்த மனிதன் கஷ்டப்படுற அவனுக்கு நம்ம முன்னாடி யாருமே மற்றவங்க துன்பப்பட்டால் நம்மளால் சகிக்க முடியாதுங்க, நம்ம நேச்சர் அது. மனிதனுக்கு இருக்கிற ஒரு நல்ல பண்பு, இதெல்லாம் நீங்கள் ஏன் விட்டுட்டீங்கன்னு தெரில, நிறைய பேர் விட்டுட்டுக்கிறானுங்க. இறக்கமே இல்லாதவனை தான் நம்ம முன்மாதிரியாக வைக்கிறோம், அதான் இங்கே பிரச்சனை. நம்ம பிரச்சனை என்னடா இருக்குன்னா, மனுஷனுங்களாம் நமக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னா, நம்ம ரோல் மாடலாக எடுத்துக்கிறோம் பார்த்தீங்களா, அவனுக்கு சரியில்லை, அதுதான் நம்முடைய பிரச்சனையே. நம்முடைய பிரச்சனை என்ன, நம்ம ரோல் மாடலாக ஒருத்தரை வச்சுக்கிறோம் பார்த்தீங்களா, அவங்களாம் யாராகிறாங்க, நடிகர்களை நீங்கள் ரோல் மாடலாக வச்சா எப்படிங்க இருப்பான்? அவன் ஒரு படத்துக்கு படம் வேறு மாதிரி நடிச்சுங்கிறான், அவனை போய் நீ ரோல் மாடலாக வச்சிங்கன்னா என்ன எப்படி இருப்ப? ஆனால் யதார்த்த மனிதன் உனக்கு ரோல் மாடலாக ஆக மாட்டேன்றான். உங்கள் அண்ணன், உங்கள் அப்பா, உங்கள் மாமா, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க, பக்கத்தில் இருக்கிறவங்களாம் என்ன ஆகல உனக்கு ரோல் மாடலா மாறல. ஆனால் அன்றைக்கி ஜாதியை ஒழுக்கம் இருக்கும்போது அப்பா தான் ரோல் மாடலாக இருந்தார். அன்றைக்கி அப்பா தான் ரோல் மாடல் இருந்தார். உலகம் விரிய என்ன ஆகிட்டோம், நம்ம எங்கேயோ இன்னொரு நாட்டில் இப்படி கோடு விட்டுறானே வெட்டிக்கிறான். இப்போ கரெக்ட் தானே? அவர் ஜாரத்தை அடிக்கிறாரு, இருபத்துக்கு அடிக்கிறாரு, இப்படி காட்டுறாருன்னு ஊசி போட்டு இப்படி ஆரம்பம் தொங்கி நிற்குது தனியாக. கேட்டாக்கா இப்போ நான் எக்ஸசைஸ் பண்ணுறது இல்லை. ஏன்டா இது ஏன்டா இப்படி ஆடுதுன்னா, ஊசி போட்டால் அப்படி தான் ஆகிடும். ஏன்னா அது மாதிரி ஊசி போட்டு ஆட்டுனுக்கணும் இல்லை, பார்த்து நம்ம என்ன செய்யணும், ஒழுங்காக கற்றுக்கணும். ஏதோ ஒன்று செஞ்சாலும் என்ன செய்யுது, நானும் பாக்ஸிங் செய்கிறேன், நானும் அது மாதிரி ஆகப்போகிறேன், உடல் பாடி கட்டணும்னு, இதெல்லாம் நன்றி உள்ள ஒரு மனிதன் என்ன செய்ய மாட்டானா, அடுத்தவனை போல இத்தவனை போல இந்த மாதிரிலாம் இருக்க மாட்டான். ஏன்னா ஒன்று இருந்து அது என்ன பண்ண போகுது, சந்தோஷம் பொங்கி வழியும் போது உனக்குள்ளே ஏற்படுற ஒரு பேரின்பமான ஒரு சூழ்நிலை நன்றி உணர்வு. அங்கே அறிவு மிதமிஞ்சி இருக்கும். அறிவு எப்படி இருக்கும், எல்லை கடந்து இருக்கும். எதையும் புரிஞ்சுக்கிறது பக்கம் உனக்கு ஏற்பட்டிருக்கும். ஏன்னா நீ எதையும் என்ன உந்துனும் பார்க்கல, வெளியே இன்னும் பார்க்கல. நன்றி உணர்வு உள்ள மனிதன் என்ன பண்ணி பார்க்கல, இது எனக்கு எவ்வளோ தூரம் உதவும், எனக்கு எவ்வளோ தூரம் உதவாதுன்னு ஆராய்ச்சி பண்ணுறதில்ல, அது இன்னும் அப்படின்னே பார்க்குறான். ஒரு பொருளையும் நம்ம அது என்னான்னு பார்க்குறதே இல்லை. நமக்கு அது எவ்வளோ தூரம் உடன்படும், உடன்படாது, நம்மளோட எவ்வளோ ஒத்து வரும், ஒத்து வராது, நமக்கு தேவையா
இல்லையா? நம்மளை முன்னிறுத்தியே பார்க்கறதுனால நம்ம என்ன பண்ண முடியுது இல்லைன்னா எதையுமே நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு முடியல. இந்த நன்றி உணர்வு வர 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 இல்லை இப்படி பண்ண 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 நன்றி உணர்வு வரும். எல்லாம் அது இயல்பில் சரியானதுன்னு எப்போ சொல்ல முடியும்? நம்ம எல்லாம் அதன் இயல்பில் சரியானது எப்போ சொல்ல முடியும்? புரிஞ்சிச்சுன்னா அது வரைக்கும் நம்மளால என்ன பண்ண முடியாது? ஒன்னொன்னையும் மாற்ற முயற்சி பண்ணி வைப்போம், ரசிக்கவே முடியாது நம்மளால. ஆனால் நன்றி உணர்வு ஒரு மனிதனால மாற்றவே முடியாது. ஏன்னா மாற்றிட்டா என்ன பண்ண முடியாது? ரசிக்க முடியாது. ஒன்று எனக்கு ஏற்ற மாதிரி மாற்றிட்டேன்னா எப்படி இருக்கும்? ஒரு ரோபோங்களை தான் உட்காந்துக்கும். இங்கே எத்தனை எல்லாம் எப்படி இருப்பீங்க? எல்லாரும் எல்லாம் ஒரு எத்தனை 20 பேர் தான் 20 ரோபோ உட்காந்துருக்கோம். அது ஏந்திரனா ஏந்திரம், உட்காரனா உட்காரம், போனா போவோம், வானா வரும். ஆமாம், நான் எப்படி இருப்பேன்? நானும் ஒரு ரோபோவை தான் மாற்றுவேன். 21வது ரோபோ நான். அவ்வளோதான். அப்போ ரோபோ என்னவா இல்லை? ரோபோவை தான் உருவாக்கும். மனிதர்கள் ரோபோக்கள் இல்லை, அவர்கள் உணர்வோடு வாழ்றவர்கள். நன்றி உணர்வு ஆளாளுக்கு மாறுது. அவர்கள் கொடுத்தல் பண்போம் எடுத்தல் பண்போம் ஆளாளுக்கு மாறுது. ஆனால் அறிவின் உச்சம் போ 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 வரதுக்கு பேர் தான் நன்றி உணர்வு. நன்றி உணர்வை பற்றி நான் இன்னும் முழுசாக பேசிட்டேன்னு சொல்ல முடியாது. பட் என்னால் இவ்வளோ தான் பேச முடியாது. இதனால் இதுக்கு மேலே பேசினாலும் அது இன்னும் கரைகிற மாதிரி தான் இருக்கும். பார்த்துக்கோங்க, நன்றி உணர்வோடு இருங்க. நான் எல்லாரும் மேலேயுமே நன்றியோடு இருக்கிறேன். நான் சொல்கிறேன், நீங்களும் அந்த மாதிரி இருக்கிறீங்களான்னு பார்த்துங்க. முதல்ல இம்மிடியேட்டாக உங்கள் மனைவி மேலே, உங்கள் அண்ணன் மேலே, தம்பி மேலே, மாமா மேலே, மச்சான் மேலே நீங்கள் என்னவா இருக்கிறீங்களான்னு பார்த்துங்க. நன்றியோடு இருக்கிறீங்களா பாருங்க. நான் பெற்ற இன்பம் பெருகை வையங்க. அப்புறமா சொல்லலாம். முதல்ல பெற்றோம் என் பொண்டாட்டி, என் பிள்ளை, என் மாமா, என் மச்சான், என் அண்ணன், என் தம்பி. இப்போ நான் அப்படி ஒரு வீடியோ பார்த்தேன் பாருங்க. யார் சொல்லணா? யார் பக்கத்து வீட்டுக்காரன் வந்து சொல்லுவான்? பார்த்து நீ தானே சொல்லணா? நீ பார்த்துட்டு ரகசியமாக வச்சுன்னா என்ன அர்த்தம்? ஒரு சின்ன விஷயத்தை கூட நீ ரகசியம். நான் இவ்வளோ பகிரங்கமாக பேசுகிறேன், என்ன பகிரங்க பார்த்துட்டு பயப்படுறான். நான் இவ்வளோ பகிரங்கமாக பேசுகிறேன், ஏன்னா இவர் சரின்னு சொல்லிட்டா நம்மள என்ன தப்பு நினச்சிப்போம்களோ அந்த வச்சா அவனுக்கு. எல்லாரும் இந்த போட்டு வாங்கினுங்கிறான், திட்டினுங்கிறான். இந்த சரின்னு சொல்லிட்டா நம்மள என்ன பண்ணுவாங்க? அந்த லிஸ்ட்டில் சேர்த்துருவாங்களோன்னு பயப்படுறான். அப்படித்தான் பேசிக்கிறேன் நான் செய்து. அப்படிதான் உண்மை இருக்குது. நான் செய்து பார்த்துக்கோங்க. ஒரே